ஜெபம் எல்லாம் நாங்கள் பண்ணினோம். மகிமை நிறைந்த தேவனே, வல்லமை உள்ள கர்த்தாவே, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமுடைய எங்கள் தேவாதி தேவனே, இந்த நல்ல ஓய்வு நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவனாகிய கர்த்தர் இம்மட்டும் ஆண்டவரே எங்களை பாதுகாத்து வழி நடத்தி எங்களை தேற்றி அரவணைத்து ஆண்டவரே உம்முடைய கண்ணின் மணியைப் போல எங்களை பாதுகாத்தீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே உம்முடைய ஆலயத்தில் கூடி வந்து உம்மை ஆராதிக்க எங்களை கொடுத்த நல்ல ஜீவன் சுகம் பலனுக்காக உமக்கு மீண்டும் நாங்கள் நன்றி செலுத்துகிறேன். இயேசுப்பா, உம்மை ஆராதிக்கும்படியாக வந்திருக்கிற எங்களை பரிசுத்த ஆவியானவர் பலப்படுத்துவீராக. ஆவியோடும் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க எங்கள் எல்லாருக்கும் பலன் தாங்க. பாடுகிற பாடல்களை உணர்ந்து பாடவும், வேத வசனங்களை கேட்டு சத்தியத்தின்படி நடக்கவும் எங்களை பலப்படுத்துவீராக. ஆவியானவரே, இந்த ஆராதனை நீங்கள் நடத்தி தாங்க. ஆவியானுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை தேற்றுவீராக, ஆற்றுவீராக, எங்களை அரவணைத்து கொள்ளுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். உட்காரும். உன்னத பாடல்கள் கீர்த்தனைகள் பின்பகுதியில் 852வது பக்கம் 73வது பாடல். தேன் இனி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்யம் மதுரமாமே என்ற பாடல். 73வது கீர்த்தனைகள். தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே, அதை தேடியே நாடி ஓடியே வருவா இனமும் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே, ஆசினிதனிலே நேசமதாக கஷ்டத்தை உத்தரித்தே, பவக்கசடதை அறுத்தே சாபத்தை தொலைத்தா கண்டுணனே மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே, பாவியை மீட்க தாவியே உயிரை தாமே இந்தவரா, இன்னும் நேமியாம் கருணை நிலை வர முண்டு நிதம் துதி என் மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே, காலையில் பனி போல் மாயமாய் உலகம் உபாயமாய் நீங்கிவிடும், என்னும் கர்த்தரின் பாதம் நிச்சயம் நம்பு கருத்தாய் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே, துன்பத்தில் இன்பம் தொல்லையில் நல்ல துணைவரம் நேசரிடம், நீயும் அன்பதாய் சேர்ந்தால் அனை துணை காப்பா ஆசைக்குள் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே, பூலோகத்தாரும் மேலோகத்தாரும் புகழ்ந்து போற்றும் நாமம், அதை பூண்டு கொண்டால் தான் பொன்னகர் வாழ்வில் புகுவாய் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே, அதை தேடியே நாடி ஓடியே வருவாய் தினமும் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாரும் எழுந்து உன்னத பாடல்கள் 2615வது பாடலை பாடும். 2615வது உன்னத பாடல்கள்.
ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மளை என்ன செய்கிறாரு? பார்த்துக்கிட்டே இருக்காரா இல்லையா? ஆமாம். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், என்னுடைய உத்தரவு இல்லாமல் அவன் தலையில் உள்ள ஒரு முடி கூட என்ன செய்யாது, கீழே விழாது. ஆண்டோடைய உத்தரவு இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் எதுவும் என்ன செய்யாது, நடக்கவே. நன்மையானாலும் தீமையானாலும் தேவனுடைய விருப்பத்தின்படி, அவருடைய சித்தத்தின்படி தான் எல்லாம் என்ன செய்யும், நடக்கும். நாம் ஒன்று நினைப்போம், நம்ம வாழ்க்கையில் சில காரியங்கள் நிச்சயம் நம்ம நினைக்காத மாதிரி நிச்சயம் நடந்துக்கிட்டு இருக்கோம். நம்ம நினைக்காத மாதிரி நிச்சயம் நடந்துகிட்ருக்கோம். இல்லை, நாம் ஒன்று பிளான் பண்ணுவோம், ஆனால் நடக்கிறது அவர் என்ன விரும்புகிறாரோ அதுதான் உங்கள் வாழ்க்கை. நீ ஆண்டோடைய பிள்ளையானால் எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் கர்த்தருடைய பிள்ளையானால் எல்லாம் அவருடைய சித்தத்தின்படி தான் நிச்சயம் நடக்கும். சித்தத்தின்படி தான். ஆமாம். அவர் நம்மளை ஒரு நாள் நினச்சி மாட்டார். சொல்லியிருக்கார், நான் உன்னை விட்டு விலகிறதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஹல்லேலூயா. அதை நீ நம்பணும். அது நீ என்ன செய்யணும்? நம்ம தான் செய்யணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொன்னாங்க, அவர் எங்களை எரிகிற அக்கினி சூளைக்கு தப்புவிப்பார். அவர் தப்புவிக்க அடுத்தப்பல ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, என் வாழ்க்கையில் இது பாசிட்டிவாக நடக்காமல் நெகட்டிவாக மாறினாலும், இது நடக்காமற் போனாலும், நான் எதை விரும்புகிறேனோ அது என்னுடைய வாழ்விலே நடக்காம நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், அவரை பார்த்து அவரை பின்பற்றுகிற அந்த அடிச்சோட பின்னால் என்ன செய்ய மாட்டோம், திருப்பவே மாட்டோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டோடைய பிள்ளை. அதுதான் ஆண்டோடைய. ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்தில் ஆகார்னுட்டு சாராளுடைய அடிமை பெண் நாச்சியாருடைய டார்ச்சர் தாங்க முடியாமல், நாச்சியார்னா யார்? எஜமாட்டியாகிய சாராளுடைய டார்ச்சர், அவங்கள சித்திரவதை பண்ணுறது தாங்க முடியாமல் வயிற்று பிள்ளையோட நிறைய மாத கர்ப்பிணியாய் அந்த சாராளை விட்டு என்ன செய்கிறா, ஓடி போகிறா. ஓடி போய் லகாய்ரோயி அப்படிங்கிற துறவு பக்கத்தில் போய் அவள் உட்காந்துட்டு இருக்கும்போது ஆண்டவர் அவளை பார்த்து பேசுகிறார். ஆண்டவர் சில ஆலோசனைகளை கொடுக்கிறார். அந்த ஆலோசனை கொடுக்கும்போது ஆண்டவர் சொல்கிறார், நீ மறுபடியும் எங்கே போ, அந்த துன்பத்தை அனுபவிக்க நீ போ. அவர் சொன்னது, மறுபடியும் எங்கே போ, உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போ அப்படின்னு சொன்னார். திரும்பி போன்னு சொன்ன உடனே அந்த அம்மா சொன்னார், ஐயோ இப்படிலாம் பண்ணுறாங்களே, இல்லை நீ போய் தான் ஆகணும், நீ போய் தான் ஆகணும். உடனே ஆண்டவர் சொன்னார், அவர் சில வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். உன்னையும் உன்னிலிருந்து வரக்கூடிய சந்ததியும் பெரிய ஜாதியாக நான் என்ன செய்வேன், மாற்றுவேன். பெரிய ஜாதியாக நீ துரத்தி விடப்பட்டவளாக இருந்தாலும் கர்த்தர் உன்னை என்ன செய்வார், பெரிய ஜாதியாக மாற்றுவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை ஒரு நாளும் என்ன செய்கிறதில்ல, கைவிடுகிற தேவன் கிடையாது. தேவன் நம்மோடு கூட இருக்கும்போது ஒரு நாளும் ஒன்றும் என்ன செய்ய நம்ம வாழ்க்கையில் குறைவுபடவே. ஆகார் உடனே என்ன செய்றேன், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் என்ன செய்தேன், கண்டேன். ஹல்லேலூயா. ஆமாம், அவன் சொன்ன வார்த்தை தான் அது பாட்டாக இருக்குது. என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் என்ன செய்தேன், கண்டேன் என்று சொல்லி அந்த இடத்திற்கு லகாய்ரோயின்னு என்ன செய்தா, பெயர் வைத்தா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை காண்கிற தேவன் அவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், உன்னை என்னை எப்பவுமே என்ன செய்கிறார் ஆண்டவர், பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறார். ஆமாம், அவர் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார், அவர் பார்வையை நம்ம விட்டு என்ன செய்ய மாட்டார், எடுக்கவே மாட்டார். அதனால் உற்சாகமாக, ஆண்டவரே என்னை காண்பவரே சொல்லலாமா? இந்த பாடலை உற்சாகமாக கரங்களை தட்டி பாடலாமா? ஹல்லேலூயா.
காப்பவரே ஸ்தோத்திரம், என்னை காப்பவரே ஸ்தோத்திரம், பலன் கொடுப்பவரே ஸ்தோத்திரம், உடன் இருப்பவரே ஸ்தோத்திரம், பலன் கொடுப்பவரே ஸ்தோத்திரம், உடன் இருப்பவரே ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் துதி உமக்கே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கனம் உமக்கே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் துதி உமக்கே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கனம் உமக்கே, ஆராதனை பலி உமக்கே, ஆராதனை பலி உமக்கே, ஆண்டவர் இயேசுவுக்கே, ஆண்டவர் இயேசுவுக்கே, என்னை படைத்தவரே ஸ்தோத்திரம், என்னை வளர்ப்பவரே ஸ்தோத்திரம், என்னை படைத்தவரே ஸ்தோத்திரம், என்னை வளர்ப்பவரே ஸ்தோத்திரம், தூக்கி சுமப்பவரே ஸ்தோத்திரம், அங்கு அழிப்பவரே ஸ்தோத்திரம், தூக்கி சுமப்பவரே ஸ்தோத்திரம், அங்கு அழிப்பவரே ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் துதி உமக்கே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கனம் உமக்கே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் துதி உமக்கே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கனம் உமக்கே, ஆராதனை பலி உமக்கே, ஆராதனை பலி உமக்கே, ஆண்டவர் இயேசுவுக்கே, ஆண்டவர் இயேசுவுக்கே, என்னை காண்பவரே ஸ்தோத்திரம், என்னை காப்பவரே ஸ்தோத்திரம். எல்லாம் சொல்லுவோமா? என்னை காண்பவரே, என்ன நீங்க காண்டு கொண்டே இருக்கிறீங்கப்பா, எப்பொழுது என்ன பார்த்து கொண்டு இருக்கிறீங்க, உண்மை ஸ்தோத்திரிக்கிறேன்னு சொல்லாம. ஆமென். என்னை காப்பவரே ஸ்தோத்திரம், பலன் கொடுப்பவரே ஸ்தோத்திரம், உடன் இருப்பவரே ஸ்தோத்திரம், பலன் கொடுப்பவரே ஸ்தோத்திரம், உடன் இருப்பவரே ஸ்தோத்திரம், சர்வ வல்லவரே ஸ்தோத்திரம், சாவை வென்றவரே ஸ்தோத்திரம், பாவம் போக்கினீரே ஸ்தோத்திரம், ஜீவன் தந்தவரே ஸ்தோத்திரம், பாவம் போக்கினீரே ஸ்தோத்திரம், ஜீவன் தந்தவரே ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் துதி உமக்கே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கனம் உமக்கே, ஸ்தோத்திரம். எல்லாம் சொல்லுவோமா? ஆண்டவரே உண்மை நாங்க துதிக்கிறோம் சொல்லுவோமா? ஆமென். எல்லா கணமும் அவருக்குரியது. ஸ்தோத்திரம் துதி உமக்கே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கனம் உமக்கே, ஆராதனை பலி உமக்கே, ஆராதனை பலி உமக்கே, ஆண்டவர் இயேசுவுக்கே, ஆண்டவர் இயேசுவுக்கே, எங்கள் வழி நீரே ஸ்தோத்திரம், எங்கள் ஒளி நீரே ஸ்தோத்திரம், எங்கள் வழி நீரே ஸ்தோத்திரம், எங்கள் ஒளி நீரே ஸ்தோத்திரம், சுகம் தந்தவரே ஸ்தோத்திரம், அசுமர நீரே ஸ்தோத்திரம், சுகம் தந்தவரே ஸ்தோத்திரம், அசுமர நீரே ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் துதி. எல்லாம் சொல்லுவோமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கனம் உமக்கே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் துதி உமக்கே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கனம் உமக்கே. ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் துதி உமக்கே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கனம் உமக்கே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் துதி உமக்கே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கனம் உமக்கே, ஆராதனை பலி
இயேசுவுக்கே, ஆண்டவர் இயேசுவுக்கே, என்னை காண்பவரே. அப்பா, ஒவ்வொரு நாளும் என்னை பார்த்து நான் எந்த வழியில போகணுமோ அந்த வழியில என்னை நடத்தி கொண்டிருப்பதற்காய் உங்க ஸ்தோத்திரம்னு உள்ளத்தினால தந்து சொல்லுவோமா? ஆண்டவரே, உங்களை அறியாம என் தலையில் உள்ள உயிர் ஒரு முடி கூட கீழே விழாதுன்னு சொன்ன அந்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லு. உள்ளம் கைகளில் எங்களை வரைந்து வைத்திருப்பதற்காய் உங்க ஸ்தோத்திரம். நாங்க நம்புகிறோம். உண்மை நாங்க பரிபூர்ணமாய் நம்புகிறோம். சொல்லுவோமா? ஆண்டவரே, முற்றிலும் விசுவாசிக்கிறோம். 100க்கு 100, 100க்கு 100, 100% உண்மையை நாங்க நம்புகிறோம். உண்மையை நாங்க விசுவாசிக்கிறோம். நீங்க அறியாம எங்க வாழ்க்கையில எதுவும் நடக்காது ஆண்டவரே, எதுவும் நடக்காது. அன்னைக்கு தாவீதுக்கு பின்னால சீமை அவனை தூசித்து கள்ளத்துக்கு எரிஞ்சு மண்ணவாரி தூத்திக்கிட்டு போனான்பா. அப்ப மற்றவங்கலாம் சொன்னாங்க, அவங்க கொலை செய்யட்டுமா, ராஜாவை தூசிக்கிறான்னு சொன்னாங்க. ஆனா தாவீது சொன்னான், தேவன் என்னை தூசிக்கும்படியாக அந்த சீமையை அனுப்பினார். ஆகவே நீங்க யார் அதை கேட்கறதுக்குன்னு சொன்னான். தேவன் அறியாதபடி ஒரு காரியமும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்காது. உன்னை மோல்டப் பண்றதுக்காக, உன்னை உருவாக்குவதற்காக சில காரியங்களை உன் வாழ்க்கையில் அனுமதிப்பார். அதை ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும். அதை ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும். உள்ளதை திறந்து கொடு. ஆண்டவரே, எனக்கு வரக்கூடிய இந்த காரியங்களை நான் ஏற்றுக்கொள்ளுறேன். என் வாழ்க்கையில நடக்கக்கூடிய இந்த அவமானங்களை, ஆண்டவரே, இந்த ஏற்ற தாழ்வுகளை, ஆண்டவரே, எல்லாவற்றையும் நான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. அப்பா பார்த்து கேட்கையா? ஹல்லேலூயா. அது நஷ்டமானாலும் லாபமானாலும் எல்லாவற்றையும் நான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தை எனக்கு தாங்கப்பா. தாங்க ஆண்டவரே, தாங்க ஆண்டவரே. நஷ்டங்கள் வருவதனால என் தேவனுடைய வல்லமை ஒரு நாள் குறைந்து போகிறது இல்லப்பா, குறைந்து போகிறதே இல்ல ஆண்டவரே. நீ பெரியவ, நீ நல்லவ. நான் எந்த பாதையில போனாலும், வியாதி படுக்கையில கிடந்தாலும், அக்கினி என்னை சூழ இருந்தாலும், ஆண்டவரே, ஆறுகள் என்மேல் பெருக்கெடுத்து வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன் ஆண்டவரே, நான் பயப்பட மாட்டேன். மரண இருளின் பள்ளத்தாக்குல நான் நடந்தாலும் எந்த ஒரு பொல்லாப்புக்கும் நான் பயப்படுகிறது இல்லை ஆண்டவரே. ஏன்னா தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். அந்த நிச்சயம் எனக்கு உண்டு, அந்த நம்பிக்கை எனக்கு உண்டு. என்னை கைவிட்டுட்டாரே ஆண்டவரு, என்னை கைவிட்டுட்டாரே. கலங்காத, கலங்காத, துக்கப்படாத. அவர் உன்னோடு கூட இருக்கிறார், உன்னோடு கூட இருக்கிறார், உன்னோடு கூட இருக்கிறார். வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன் அவர். தீமையானாலும் நன்மையானாலும் சகலவற்றையும் உன்னுடைய வாழ்க்கையின் நேர்த்திக்காக செய்கிற தேவன் அவர். அதை விசுவாசி, அதை நம்பு. எல்லாம் அப்பா கிட்ட பேசுவோமா? அப்பா, 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 உங்க கையில என்ன ஒப்பு கொடுக்கிறப்பா, உங்க பாதத்துல என்ன ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. என்னை தாழ்த்துகிறேன். உம்மை குறை சொல்றதற்கோ, உங்களுடைய திட்டங்களை பழித்து பேசுவதற்கோ நான் இம்மாத்திரம் ஆண்டவரே. மண்ணான நான் இம்மாத்திரம், மண்ணான நான் இம்மாத்திரம் ஆண்டவரே. என்னுடைய நாசியிலே சுவாசம் நின்று போகுமானால், இன்றைக்கு நின்று போனால், இந்த நொடியில நின்று போகுமானால், நான் மண்ணுக்கு மண்ணா போயிருவோம்ப்பா. மண்ணான மனிதன் நான், மண்ணான மனிதன் நான் ஆண்டவரே. என்னால் எதையும் செய்ய முடியாதப்பா. என் வாழ்க்கையில எதையுமே நான் செய்து முடிக்க முடியாது. சகலவற்றையும் எனக்காக செய்கிற தேவன் நீங்க. சகலவற்றையும் என்னுடைய வாழ்க்கையில செய்கிற தேவன் நீங்க. அன்றைக்காக தீமையான காரியங்களை பார்த்து, நெருக்கமான சூழ்நிலையில கண்டு அஞ்சி பயந்து ஓடி போனாப்பா. ஆனா நான் நடத்துகிற பாதையில நீ போய் தான் ஆகணும்னு சொல்லி அவளை கரம் பிடித்து ஷிகாபாதல ஷகாபா
மறுபடியும் அதே இடத்துல கொண்டு விட்டீங்கப்பா. எந்த இடத்தை வெறுத்தாலோ, எந்த தேவனுடைய திட்டத்தை மீறி ஓடினாலோ அந்த இடத்துல தான் கொண்டு விட்டாரு. வெறுக்காத தேவனுடைய திட்டத்தை, தேவனுடைய திட்டத்தை நீ புறமே தள்ளாத, அவரை பழித்து பேசாத. வாழ்க்கையில நடப்பதெல்லாம் நன்மைக்காக தான் நடக்கும், நன்மைக்காக தான் நடக்கும். ஒருவேளை உன்னை விட்டு போயிடுச்சா கவலைப்படாத. ஒரு ப்ரமோஷன் உன்னை விட்டு போயிடுச்சா கவலைப்படாத. உயர்ந்தாலும் தாழ்ந்தா தேவனுடையவன், தேவனுடையவள். ஒரு நாள் அவர் உன்னை கைவிட மாட்டார், அவர் உன்னை விட்டு விலக மாட்டார். உன்னை அவர் கைவிடுகிற தேவன் அல்ல, அவர் மனமாற ஒரு மனிதன் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ. வாக்கு மாறாத கர்த்தர். என்னை காண்பவரே ஸ்தோத்திரம், என்னை காப்பவரே ஸ்தோத்திரம், பலன் கொடுப்பவரே ஸ்தோத்திரம், உடன் இருப்பவரே ஸ்தோத்திரம், பலன் கொடுப்பவரே ஸ்தோத்திரம், உடன் இருப்பவரே ஸ்தோத்திரம். எல்லாம் சொல்லுமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் துதி உமக்கே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கனம் உமக்கே. We give you honor, Lord. ஸ்தோத்திரம், we praise you, Lord. Amen, Lord. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கனம் உமக்கே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் துதி உமக்கே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கனம் உமக்கே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் துதி உமக்கே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கனம் உமக்கே. ஆராதனை பலி உமக்கே, ஆராதனை பலி உமக்கே. ஆண்டவர் இயேசுவுக்கே, எங்கள் ஆண்டவர் இயேசுவுக்கே. என்னை காண்பவரே ஸ்தோத்திரம், என்னை காப்பவரே ஸ்தோத்திரம், என்னை காண்பவரே ஸ்தோத்திரம், என்னை காப்பவரே ஸ்தோத்திரம், பலன் கொடுப்பவரே ஸ்தோத்திரம், உடன் இருப்பவரே ஸ்தோத்திரம், பலன் கொடுப்பவரே ஸ்தோத்திரம், உடன் இருப்பவரே ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் துதி உமக்கே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கனமோ. எல்லாம் சொல்லுமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் துதி உமக்கே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கனமோ உமக்கே. ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் துதி உமக்கே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கனமோ உமக்கே. ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் துதி உமக்கே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கனமோ உமக்கே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் துதி உமக்கே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கனமோ உமக்கே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் துதி உமக்கே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கனமோ உமக்கே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் துதி உமக்கே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கனமோ உமக்கே. ஆராதனை பலி உமக்கே, ஆராதனை பலி உமக்கே. ஆண்டவர் இயேசுவுக்கே, எங்கள் இயேசுவுக்கே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாம்
ரத்தத்தை வைத்து செல்லும் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே எல்லா கனமும் உங்களுக்கு அறியதப்பா. ஸ்தோத்திரம் தோதேவோ மக்கே எல்லாம் சொல்லுவோம். ஸ்தோத்திரம் கனமும் மக்கே ஆமே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தோதேவோ மக்கே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கனமும் மக்கே ஆமே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தோதேவோ மக்கே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கனமும் மக்கே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தோதேவோ மக்கே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கனமும் மக்கே. ஸ்தோத்திரம். Oh, we praise you, Lord. We honor you, Lord. உம்மை கனப்படுத்துகிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தோதேவோ மக்கே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கனமும் மக்கே. 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 ஆராதனை பலியும் மக்கே. ஆராதனை பலியும் மக்கே. ஆண்டவர் இயேசுவுக்கே. எங்கள் ஆண்டவர் இயேசுவுக்கே. சொல்லுமா ஆண்டவரை பார்த்து, அப்பா உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் சோதரிக்கிறோம், உம்மை நாங்கள் கனப்படுத்துகிறோம். We honor you, King of Kings. ஆண்டவரை பார்த்து சொல்லுமா இல்ல? ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தோதேவோ மக்கே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கனமும் மக்கே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தோதேவோ மக்கே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கனமும் மக்கே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தோதேவோ மக்கே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கனமும் மக்கே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென். We praise you, Lord. We praise you, Holy Father. பரிசுத்தரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். We worship you, Lord. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ராஜாதி ராஜாவே, மகிமையின் தேவனே, வல்லமையுள்ள கர்த்தாவே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஓ என்னை காண்பவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் என்னை காண்கிற தேவன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அக்கினியில் நடந்தாலும் நாங்கள் வேக மாட்டோம் ஆண்டவரே. ஆறுகளை கடக்கும் பொழுதும் தேவரே எங்களோடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு நாங்கள் பயப்படுவதில்லம்மா, பயப்பட மாட்டோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ஹதரஷகதலபா. We praise you, Lord. We praise you, praise you, praise you, Holy Father. Lagadi magara shagadala gashagabaha limara hudalabaha. வானத்தை பூமி உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனை ஆராதிக்கும் நேரம். தபலஹசகதலபா. உனக்கும் எனக்கும் கிடைத்த ஒரு பெரிய ஸ்லாக்கியம். தீபகதலகஷகதரபா லீவஹபகுதலரஷகபா. அன்பை உணராம இருக்கிறாயோ? ஆண்டவருடைய அதிசயமான கிரியைகளை அறிந்து கொள்ளாம இருக்கிறாயோ? ஆண்டவரை துதித்து பார், தேவனை துதித்து பார். உன்னை சுற்றி நெருங்கி நிற்கக்கூடிய எரிகோ கோட்டைகள் தானாய் தகர்ந்து போகும், தானாய் தகர்ந்து போகும், தானாய் தகர்ந்து போகும். தீபகதல கஷகதரபா ரீமகுகதல கஷகதரபா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா
Hallelujah. Mighty Lord, we praise you, Jesus. We praise you, Abba Father. Oh, Holy Lord, we praise you. மகிமை நிறைந்த கர்த்தாவே, வல்லமையுள்ள தேவனே, யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ள தேவனே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை நாங்கள் தொழுகிறோம், உம்மை நாங்கள் போற்றி புகழ்கிறோம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமுடைய தேவனே, அண்ட சராசரங்களை ஆளுகை செய்து இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் பூமியிலே குடியிருக்கும்படியாக எங்களை வைத்திருப்பவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம். எத்தனையோ விக்கினங்கள் கடந்து போனால், எத்தனையோ கண்ணீரின் பள்ளத்தாக்களை நாங்கள் கடந்து சென்றால் அது நீரூற்றாக்கத்தக்கதாய், ஓ தெய்வம் ஆதல சந்தராணி மகளவா, தேவரீர் எங்களோடு கூட இருந்து அதிசயமான காரியங்களை செய்கிற பராக்கிரமம் உள்ள கர்த்தாவே, உம்மை நாங்கள் போற்றி புகழ்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். சர்வ வல்லமையுடையவரே, மர்கதீனமா லசந்தராணி மகுலஹா தரபௌசகரவா ஹப்ரஹௌதல சந்தராணி மகுலூரபா ஹபிரஹௌதல சந்தராணி அக்கலபரு சக்கரபா. ஹalleluya, hallelujah, hallelujah, hallelujah. Praise you, Jesus. Libara samdara maraha sakadare vikavalava ramdarini magalar sakaradur yakala barusvarava. Hallelujah, hallelujah. We praise you, King of Kings, ராஜாதி ராஜா, சர்வத்துக்கும் வல்ல பிதாவாகிய தேவனே, மரணத்தை ஜெயித்தவரே, அல்வாவும் ஒமேகாவுமானவரே, ஆதியும் அந்தமும் இல்லாத தேவனே, உம்மை நாங்கள் போற்றி புகழ்வது எங்களுக்கு கிடைத்த பெரிய பாக்கியம். உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், உம்மை நாங்கள் போற்றி புகழ்கிறோம். மகிமை எல்லாம் உங்களுக்குரியதப்பா. நீங்க மட்டும்தான் துதிக்கப்படத்தக்க தேவன், கனத்திற்குரிய தேவன் நீங்க மட்டும்தான்ப்பா. சகல துதி கனம் மகிமை எல்லாவற்றையும் இயேசுவின் மூலமாக நமக்கு செலுத்துகிறோம் எங்கள் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். யார் நின்றவண்ணமாக சங்கீதம் 123 சங்கீதம் 1 முதல் 4 வசனம் முடிய மாறி மாறி வாசி. பரலோகத்தில் இருக்கிறவரே, உம்மிடத்திற்கு என் கண்களை ஏறெடுக்கிறேன். இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போலவும், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கிறது. எங்களுக்கு இறங்கும் கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கும். நிந்தனையினால் மிகவும் நிறைந்திருக்கிறோம். சுக ஜீவிகளுடைய நிந்தனையினாலும் அகங்காரிகளுடைய இகழ்ச்சியினாலும் எங்கள் ஆத்மா மிகவும் நிறைந்திருக்கிறது. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாய்க்குமே உண்டதாகவே. அவர் முழங்கால் படிட்டு கர்த்தருடைய ஜெபத்தை சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றென்று உள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்து நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையினின்றி எங்களை ரட்சித்து கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். அப்போஸ்தலருடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். உடைய ஒரே பேரான குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்திய பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகி தன்னுடைய வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளவரையும் மரித்தோரும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியும் விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்த வான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். உட்காருவோம்.
வேதத்திலிருந்து ஒரு பகுதி கேட்போம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பகுதி அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் முதல் 31ஆம் வசனம் முடிய டைட்டஸை கேட்போம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பகுதி அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் முதல் 31ஆம் வசனம் வரை. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் முதல் 31ஆம் வசனம் வரை. பவுல் கூடுமானால் பெந்தேகோஸ்தே பண்டிகை நாளிலே எருசலேமில் இருக்க வேண்டும் என்று தீவிரப்பட்டது நிமித்தம் தான் ஆசியாவிலே காலம் போக்காதபடிக்கு எபேசு பட்டணத்தை கடந்து போக வேண்டுமென்று தீர்மானித்ததினால் மறுநாளிலே சாமு தீவு பிடித்து துரோகில்லியோன் ஊர்த்துறையிலே தங்கி மறுநாள் மிலேத்து பட்டணத்துக்கு வந்தோம். மிலேத்துவில் இருந்து அவன் எபேசுவுக்கு ஆள் அனுப்பி சபையின் மூப்பரை வரவழைத்தான். அவர்கள் தன்னிடத்தில் வந்து சேர்ந்த பொழுது அவன் அவர்களை நோக்கி, நான் ஆசியா நாட்டில் வந்த முதல் நாள் தொடங்கி எல்லா காலங்களிலும் உங்களுடனே இன்ன விதமாய் இருந்தேன் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். வெகு மனத்தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும் யூதருடைய தீமையான யோசனையால் எனக்கு நேரிட்ட சோதனைகளோடும் நான் கர்த்தரை சேவித்தேன். பிரயோஜனமானவைகளில் ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைத்து வைக்காமல் வெளியரங்கமான வீடுகள் தோறும் உங்களுக்கு பிரசங்கித்து உபதேசம் பண்ணி தேவனிடத்திற்கு மனம் திரும்புவதை குறித்தும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதை குறித்தும் நான் யூதருக்கும் கிரேக்கருக்கும் சாட்சியாக அறிவித்தேன். இப்பொழுதும் நான் ஆசியாவிலே கட்டுண்டவனாய் எருசலேமுக்கு போகிறேன். அங்கே எனக்கு நேரிடும் காரியங்களை நான் அறியேன். கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறதென்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன். என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன். என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடே முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். இதோ நான் உங்களுக்குள்ளே சஞ்சரித்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணினதை கேட்டவர்களாகிய நீங்கள் எல்லாரும் இனி என் முகத்தை பார்க்க மாட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறேன். தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தபடியினாலே எல்லாருடைய இரத்த பழிக்கும் நீங்கி நான் சுத்தமாய் இருக்கிறேன் என்பதற்கு உங்களை இன்றைய தினம் சாட்சிகளாக வைக்கிறேன். ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். உங்களிலும் சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்து கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். ஆனபடியினால் நான் 3 வருஷ காலமாய் இரவும் பகலும் கண்ணீரோடு இடைவிடாமல் அவனுக்கு புத்தி சொல்லி கொண்டு வந்ததை நினைத்து விழித்திருங்கள். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. அவர் உட்கார்ந்தவனுமாக உன்னத பாடல்கள் 18வது பாடல் ஆச்சரியமே அதிசயமே ஆண்டவர் செயல்கள் ஆதி பக்தரிடம் என்ற பாடலை பாடும். உன்னத பாடல்கள் 15வது பாடல். ஆச்சரியமே அதிசயமே ஆண்டவர் செயல்கள் ஆதிபக்தரிடம். ஆச்சரியமே அதிசயமே ஆண்டவர் செயல்கள் ஆதிபக்தரிடம். பிரிந்து போக சொந்த ஜனங்களை நடத்தினாரே. இஸ்ரவேலின் துதிகளாலே ஈன எரிகோ வீழ்ந்ததுவே. இஸ்ரவேலின் துதிகளாலே ஈன எரிகோ வீழ்ந்ததுவே.
ஆச்சரியமே அதிசயமே ஆண்டவர் செயல்கள் ஆதிபக்தரிடம் மங்கே எரி நெருப்பில் இணைதம் தாசருடன் நடந்தார் 7 மடங்கு எரி நெருப்பில் இணைதம் தாசருடன் நடந்தார் தானியேலை செங்கக்கேபியில் தூதன் துணையாய் காத்தனரே தானியேலை செங்கக்கேபியில் தூதன் துணையாய் காத்தனரே ஆச்சரியமே அதிசயமே ஆண்டவர் செயல்கள் ஆதிபக்தரிடம் பனிமலையை நிறுத்தினாரே பக்தனெளி அத்தன் வாக்கினாலே பனிமலையை நிறுத்தினாரே பக்தனெளி அத்தன் வாக்கினாலே யோசுவாவின் வார்த்தையாலே ஏகும் சூரியன் என்றதுவே யோசுவாவின் வார்த்தையாலே ஏகும் சூரியன் என்றதுவே ஆச்சரியமே அதிசயமே ஆண்டவர் செயல்கள் ஆதிபக்தரிடம் மதிலை தாண்டி தேனைக்குள் பாயும் மபலன் தேவனிடம் அடைந்தார் மதிலை தாண்டி தேனைக்குள் பாயும் மபலன் தேவனிடம் அடைந்தார் வீழ்த்தினானே கோலியாத்தை வீரன் தாழ்ந்து கல்லெறிந்தே வீழ்த்தினானே கோலியாத்தை வீரன் தாழ்ந்து கல்லெறிந்தே ஆச்சரியமே அதிசயமே ஆண்டவர் செயல்கள் ஆதிபக்தரிடம் அம்முத்திதாக்கள் நம்பின தேவன் என்றும் 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 மாறிடாரே நம்முத்திதாக்கள் நம்பின தேவன் என்றும் 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 மாறிடாரே தம்மை நோக்கி வேண்டும் போது தாங்கி நம்மை ஆதரிப்பார் தம்மை நோக்கி வேண்டும் போது தாங்கி நம்மை ஆதரிப்பார் ஆச்சரியமே அதிசயமே ஆண்டவர் செயல்கள் ஆதிபக்தரிடம் செங்கடல் 2 பிரிந்து போக சொந்த ஜனங்களை நடத்தினாரே செங்கடல் 2 பிரிந்து போக சொந்த ஜனங்களை நடத்தினாரே இஸ்ரவேலின் துதிகளாலே ஈன எரிகோ வீழ்ந்ததுவே இஸ்ரவேலின் துதிகளாலே ஈன எரிகோ வீழ்ந்ததுவே ஆச்சரியமே அதிசயமே ஆண்டவர் செயல்கள் ஆதிபக்தரிடம் ஆச்சரியமே அதிசயமே ஆண்டவர் செயல்கள் ஆதிபக்தரிடம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. யார் தலைவனை ஜெபம் செய்ய. மகிமை நிறைந்த தேவனே, அப்பா உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே நாங்கள் கடந்து வந்து விடுதலையாய் உம்மை ஆராதிக்க, உம்மை துதிக்க, உம்முடைய ஆவியானவருடைய பலனை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு நீங்கள் பாராட்டின இரக்கங்களுக்காக கிருபைகளுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம்.
கடந்த வாரம் முழுவதும் கண்ணின் மணியை போல எங்களை பாதுகாத்து ஆண்டவரே இந்த கொடூரமான வெயிலின் மத்தியில் நாங்கள் உழைப்பதற்கு எங்களுக்கு பலனை கொடுத்தீங்க. எந்த பலவீனங்களும் எங்களை தாக்காதபடி ஆண்டவரே எங்களுக்கு நீங்கள் கிருபை செய்தீங்க. உங்களுக்கு ஸ்தோத்திரப்பா. இந்த நாளிலும் தேவரீர் எங்களோடு கூட பேசும். நம்முடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறோம் ஆண்டவரே. நம்முடைய வருகைக்கென்று ஆயத்தமாக எப்படி நாங்கள் வாழணும், எதற்காக நீங்கள் எங்களை அழைத்தீங்க, இந்த திருச்சபையை எதற்காக தெரிந்து கொண்டீங்க, இதை அறிந்து கொள்ள எங்களுக்கு கிருபையும் பாக்கியத்தையும் தாரும். தேவரீர் எங்களோடு பேசும். நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. போன வாரம் ஒரு நல்ல செய்தி கேட்டோம். ஆமாம், சபை என்றால் என்ன, சபை ஏன் ஏற்படுத்தப்பட்டது, அதனுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத, ஆமாம் அதனுடைய தொடர்ச்சியாக தான் அந்த சபையின் மேன்மை என்ன அப்படிங்கிறத நான் இன்றைக்கு பேச ஆசைப்படுகிறேன். இன்றைக்கு பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு வசனம் என்னை தொட்டிச்சுது. ஒரு வசனம் ரொம்ப தொட்டிச்சுது. அந்த வசனத்தை நான் பேசணும் அப்படின்னு நினச்சேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை எடுத்துக்கோங்க. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் வாசி கேட்ட அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசி கேட்போமா? ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள். ஒரு எச்சரிக்கை, ஒரு வாணி. எச்சரிக்கைன்னா என்னது? இப்போ கரண்ட் இருக்குது அப்படின்னா ஒரு மண்டை ஓடு படம் போட்டு 2 எலும்பை இப்படி வச்சு என்ன போட்டிருப்பாங்க? எச்சரிக்கை அப்படின்னு போட்டிருப்பாங்கல்ல. அபாயம், எச்சரிக்கை அப்படின்னு நினச்சிருப்பாங்க. அப்படின்னா அர்த்தம் என்ன? அதை தொடுறதுக்கு கொஞ்சம் யோசிக்கணும் இல்லை? ஜாக்கிரதையாக இருங்கள் அப்படிங்கிறதான் அதனுடைய அர்த்தம் இல்லை? இப்போ ஆண்டவர் சொல்லுகிறாரு எச்சரிக்கையாக இருங்கள். எதை குறித்து? உங்களை குறித்து, சபையை குறித்து தேவன் கொடுக்கிற, அது நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, உங்களை குறித்து, சபையை குறித்து தேவன் கொடுக்கிற எச்சரிக்கை, தேவன் கொடுக்கிற. சபைக்குள்ளே கால் வைக்கும்போது ரொம்ப எப்படி இருக்கணுமா? எச்சரிக்கையாக இருக்கணும். எப்படி இருக்கணும்? எச்சரிக்கையாக இருக்கணும். அசால்ட்டாக இருக்கிறவங்களுக்கு அது ஷாக் அடிக்கும். அதுக்கு ரியாக்ஷன் என்ன செய்யும்? கண்டிப்பாக அவங்களுக்கு வரும். ரியாக்ஷன் இருக்கும். சரிதானா? அப்போ எச்சரிக்கையாக எதை குறித்து எச்சரிக்கையாக வேண்டும்? ஆண்டவர் சொல்லும்போது சொன்னார். அவர் சொல்லும்போது முதல்ல சொல்கிறார், ஆகையால் உங்களை குறித்து நீ எச்சரிக்கையாக இரு அப்படிங்கிறதான். கடைசியில் சொன்ன எச்சரிக்கைக்கு முதல் ஆரம்பம் என்னது? உங்களை குறித்து இல்லை. ரெண்டாவது சபை குறித்து. சபை அப்படிங்கிறத நம்ம ரொம்ப அசால்ட்டாக நினைக்கிறோம். நினைக்கிறோம் இல்லை? ரொம்ப அசால்ட். நம்ம வாழ்க்கையில் சர்ச்சு அப்படின்னாலே எப்படி இருக்கும்? நம்ம சர்ச்சு தானே. சிலர் சொல்லுவாங்க, ஏப்பா வாரத்தில் ஆனால் ஞாயிற்றுக்கிழமை ஆனால் கோயிலுக்கு போயிட்டு தானே இருக்கேன். இன்றைக்கி ஒரு நாள் போகாமல் இருந்தால் என்ன, அப்படின்னு சொன்னால், ஆமாம் இன்றைக்கி போகாமல் இருந்துக்கலாம். அதாவது சில காரியங்களில் ரொம்ப நம்ம ஜாக்கிரதையாக இருப்போம். இப்போ நம்மளுக்கு ஒருத்தர் வேலை கொடுக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த வேலை நம்ம கையை விட்டு போகக்கூடாது அப்படிங்கிறதுல நம்ம என்ன செய்வோம்? ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்போம் இல்லையா? இதில் பாருங்கள், அவர் சொல்கிறாரு தேவன் உங்களை குறித்து அவர் சொல்லும்போது தன்னுடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட திருச்சபை, தன்னுடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட ஆங்கிலத்தில் அந்த சம்பாதித்து கொண்ட அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன போட்டிருக்கு தெரியுமா? பர்ச்சேஸ்ட். என்னது? பர்ச்சேஸ்ட்னா என்ன? விலை கொடுத்து வாங்கி தனக்கு சொந்தமாக்கிய. பர்ச்சேஸ், வாங்கியது. சில பேர் நினச்சிவாங்க கெட்டின வீட்டை விலை கொடுத்து வாங்குவாங்க. கெட்டின வீட்டை நினச்சிவாங்க, பரவாயில்லையப்பா நல்ல ரேட்டு கிடச்சிருக்க, ஆனால்
கிடச்சிருக்குங்க. ஆனால் இந்த வீடு அப்படியே வைக்க போகிறதில்ல. நான் கம்ப்ளீட்டாக என்ன செய்ய போகிறேன், இடிச்சிட்டு நான் விரும்புகிற மாதிரி என்ன செய்ய போகிறேன், இந்த இடத்துல அழகான ஒரு வீட்டை கட்ட போகிறேன். தாங்க விரும்பினதை போல் என்ன செய்வாங்க, ஒரு வீட்டை கட்டுவாங்க. இன்ஜினியர் பிளான் போட்டு என்ன செய்வாங்க, கட்டுவாங்க இல்லையா? அப்போ ஒரு பொருளை வாங்கும் பொழுது அதை நாம் நம்ம இஷ்டத்துக்கு பயன்படுத்துவதற்காக நாம் என்ன செய்கிறோம். இங்கே ஆண்டவர் உன்னை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கார். எதை பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு? சபையை. நல்லா கவனிக்கிறோம். அந்த வசனம் என்ன சொல்லுது? தம்முடைய தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது அவருக்கு சொந்தமானதே அவர் என்ன செய்ய வேண்டியதாகி போச்சுது, பர்ச்சேஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துடுச்சு. ஏன்னா அதை ஆதம் என்ன செய்யிட்டார், யாருக்கிட்ட விற்றுட்டாங்க? ஆமாம், அவன் கையில் கொடுத்த எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னதை முழு ஆளுகையும் யார் கையில் தூக்கி கொடுத்துட்டான்? ஒரே கீழ்ப்படியாமையினால் முழு அந்த ஆளுகையும் பிசாசுடைய கரத்தில் என்ன செய்யிட்டான், கொடுத்துட்டான். இப்போ சபை என்பது உருவாக்கப்பட்டது. எப்போ உருவாக்கப்பட்டது? முதல்ல சபை யாத்திராமத்தின் காலத்தில் நான் வாசம் பண்ணும்படியாய் என்னுடைய ஜனங்கள் கூடி என்னை ஆராதிக்கும்படியாய் ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை, அப்போ தான் சபை என்ன செய்ச்சுது. ஆமாம், சபை கூடி வந்து அப்படின்னு அப்போ தான் ஆரம்பித்தார். அப்போ தான் என்ன செய்தார், ஆரம்பித்தார். இந்த சபையானது நாளுக்கு நாள் என்ன செய்யுது, ஆண்டவர் இது வந்து சபை ஆண்டவர் ஏற்படுத்தினார். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அது யாருடைய கையில் போயிடுச்சுது? பரிசேயர், சதுசேயர், பிரதான ஆசாரியர்கள் என்று சொல்லக்கூடிய 3 சாராருடைய கையிலே எது போயிடுச்சுது? சபை போயிடுச்சு. அவங்க வந்து மனுஷரால் அதாவது கை கொள்ள முடியாத அநேக காரியங்களை சித்தாந்தங்களாக அவர்களுக்கு என்ன செய்தாங்க, போதிக்க ஆரம்பித்தாங்க. இப்போ சபை ஆதியில் எப்படி தேவனுடைய ஜனங்கள் ஆண்டோடைய கையை விட்டு போயிட்டாங்களோ அதே போல் இப்போ சபை யாரை விட்டு போயிடுச்சுது? ஆண்டவர் விட்டு தூரம் போயிடுச்சு. ஆண்டவர் விட்டு நினைச்சிட்டு தேவன் ஏற்படுத்திய சபை, அது யாருடைய சபை? அதனால தான் ஆண்டவர் கோபம் வந்துச்சுது. இந்த உலகத்தில் இயேசுவாக தேவன் வெளிப்பட்ட பொழுது கயிற்றினால் ஒரு சவுக்கை உண்டு பண்ணி ஆலயத்தில் போய் நினைச்சிட்டாரு, வெளுத்து வாங்கிட்டார். தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினால் சம்பாதித்த சபை. இதுக்கு வந்து என்ன கிடையாது, மதிப்பே கிடையாது. அவருடைய அதாவது விலை மதிப்பற்ற ரத்தம். அந்த ரத்தம் எப்படிப்பட்டது? அது விலை கொடுத்து எங்கேயும் நிச்சய முடியாது, வாங்கவே முடியாது. ஒரு மருந்து, ஒரு தைலம், ஒரு மெடிக்கல் ஸ்டோரில் போய் காசு கொடுத்து என்ன செய்யலாம், வாங்கிடலாம். காசு கொடுத்து என்ன செய்யலாம், வாங்கிடலாம். ஆனால் தேவனுடைய ரத்தம் விலை மதிப்பற்றது. ஆனால் அதை எப்படி கொடுக்குறாரு? இலவசமாக கொடுக்குறார். விலை மதிப்பற்ற ஒரு ரத்தம். அது விலையை நம்ம மதிப்பிடவே முடியாது, விலையை என்ன செய்ய முடியாது, மதிப்பிடவே. ஆண்டவருடைய ரத்தம் என்பது விலை மதிப்பில்லாதது. நம்ம மத்தேயில் வாசிக்கும் பொழுது பாருங்க, மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் ஒரு 2 சம்பவம் சொல்கிறார். ஒருத்தர் என்ன செய்தானா, ஒரு நிலத்தை போய் உழுதுகிட்டு இருக்கான், இல்லை மண்ணை தோண்டி ஏதோ செப்பனிட்டு இருக்கான். அந்த நிலத்தில் வேலை செய்ய சொல்லி ஒருத்தனை கூலி பொருத்தியிருக்காங்க. நிலத்தில் வேலை செய்யும்போது டொங்குன்னு சத்தம் கேட்குது. கேட்டால் அப்படியே கொஞ்சம் தோண்டி பார்த்தா உள்ளே என்ன இருக்குது, புதையல் இருக்குது. அதில் என்ன இருக்குது, திறந்து பார்த்தா அடப்பாய் இவ்வளவு தங்கமா அப்படின்னா வாயை பழக்கிறான். உடனே மடன்னு மூடிட்டான். என்ன செய்யிட்டான், மூடிட்டான். உடனே போனான். அவன் நிலத்துக்காரன்ட்டு போய் என்ன சொல்லுங்க, ஏங்க நானும் கொத்தி பார்த்தேங்க, பூரா கல்லுங்க, நீங்கள் இதில் பயிர் செய்தீங்கன்னா என்ன செய்ய முடியாது, இதெல்லாம் விளையிறதுக்கேற்ற நிலமை தெரியலைங்க, விளைஞ்சாலும் வருஷத்துக்கு நீங்கள் இத்தனை போகம் தான் எடுக்க முடியும், இவ்வளோ தான் வருமானம் வரும்னு ஒரு கணக்கு யார்கிட்ட போய் சொல்கிறான்? அது ஒரே வசனத்தில் சொல்லிட்டாங்க, அதுக்கு பின்னால் நடந்தது இதுதான் நடந்திருக்கணும். சொல்லி நான் ஒரு வீடு கட்டலான்னு நினைக்கேங்க, ஏதோ ஒரு விலைக்கு இந்த நிலத்தை கொடுத்துட்டிங்கன்னா, ஏதோ கல்லுகள்லாம் இருக்குது,
அஸ்திவாரம் போடாமல் ஏதோ கட்டி கொஞ்சம் காசில் ஒரு வீட்டை கட்டி நான் குடியிருந்துக்கிட்டவங்க சொல்கிறான். நீ சொல்கிற விலைக்கெல்லாம் போகாதுப்பா. சரிங்க, என்ன விலை கொடுப்பீங்க? அவன் சொல்கிற விலையை பார்த்தா ஏகப்பட்ட விலை சொல்கிறான். உடனே இவன் என்ன செய்தான், சரிங்க நான் இருக்கிற இடம் சரியில்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டை விற்றான். அவனுக்கு இந்த சின்ன நிலங்களை விற்றான். அவனுக்கு இருக்க எல்லா சொத்தையும் விற்றுட்டான். அவனுக்கு உண்டு எல்லாத்தையும் வீட்டில் இருந்த நகை எல்லாத்தையுமே விற்றுட்டான். எதுக்கு விற்றான்? அதில் இருந்தது விலை மதிப்பற்ற ஒரு செல்வம், ஒரு பொக்கிஷம், ஒரு ட்ரெஷர், சரியா, ஒரு புதையல். அதை போய் அவன் விற்று நினச்சிதானா. அப்போ அதில் இருக்கக்கூடிய பொக்கிஷம் தனக்கு உண்டான மற்ற எதற்கும் இணையானது கிடையாது. சர்டிஃபிகேட்டை வச்சிடுறேன், என்னுடைய வீட்டை விற்றுடுறேன், எல்லாவற்றையும் விற்றுடுறேன். இல்லை, ஒருத்தன் சொன்னான், நம்ம சகை சொன்னான். என்ன சொன்னான்? ஐயோ இந்த இயேசுவை பார்த்தனே, அவர் எங்கள் வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டாரே, எனக்கு நிலம் வேண்டாம், எனக்கு வீடு வேண்டாம், எனக்கு சொத்து வேண்டாம், எனக்கு பணம் வேண்டாம், எதெல்லாம் எனக்கு பெருசுன்னு நினச்சேனோ அதையெல்லாம் என்ன செய்கிறேன், லாபமான அனைத்தையும் குப்பையாக நினைக்கிறேன், தூக்கி தூர போட்டுட்டு நான் யாருக்கு பின்னால் வரேன்? வெளியேற பெற்ற செல்வம் இயேசு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கவனி, வெளியேற பெற்றது. நீ அவருக்காக ஒரு அடி எடுத்து வச்சா அவர் உன்னை தூக்கி கொண்டு போய் என்ன செய்வார்? அந்த டெஸ்டினேஷனில் போக வேண்டிய இடத்துல கொண்டு உன்னை சேர்க்கிற தேவன் அவர். கொஞ்சம் கீழ்ப்படிதல் இருந்தாலே போதும், தேவன் ஓஹோன்னு என்ன செய்வார்? வைக்கிறதுக்கு ஆசையாக இருக்கார். என் வாழ்க்கையெல்லாம் நான் அதை அனுபவிக்கிறேன். கொஞ்சம் கூட ஒவ்வொரு நாளும் நினைப்பேன், எனக்கு இவ்வளோ பராமரிப்பை கொடுப்பதற்கு, என்னுடைய தேவைகளை சந்திப்பதற்கு நான் ஏமாத்துறோம். ஒவ்வொரு நாளும் நான் நினைக்கிறேன், தகுதியே கிடையாது, ஒரு ட்ராப்பு கூட தகுதி இல்லாத பெஞ்சமினை. காரணம் என்னென்னா, நான் ஒரு ஸ்டெப் வச்சேன், அவர் என்ன செய்கிறார்? என்ன தூக்கி சுமக்க ஆரம்பிச்சிட்டார். என்னை தூர போடுறதே இல்லை. இது நீ நம்பு, இது நீ விசுவாசி, இதை உனக்கு சொந்தமாக்கி அனுபவமாக்கிக்கோ. நல்லா கவனிங்க, சொந்தமாக்கி அனுபவப்படுத்த பார். இதுதான் என் வாழ்க்கையில் நான் கண்டு கொண்டது. ஆனால் தகுதியற்றவன் என்ற எண்ணம் எப்பவுமே என்ன செய்யணும்? நீர் பாராட்டுகிற இவ்வளவு மேன்மைகளுக்கும் மகத்துவத்திற்கும் நான் என்ன கிடையாது, நான் இதுக்கு ஒர்த்து தான் அப்படிங்கிறதே நினைக்கக்கூடாது. நீ என்ன கிடையாது, தகுதியே தேவன் உனக்கு பாராட்டுகிற இரக்கங்களுக்கும் கிருபைகளுக்கும் நம்ம கொஞ்சம் கூட தகுதி இல்லாதவங்க. அந்த சகையை நினைச்ச அடுத்தவங்கள பாருங்க, அதே அதிகாரத்தில் சொல்லும்போது, அந்த அதிகாரத்தில் ஒருத்தன் என்ன செய்கிறான், முத்து வியாபாரி விலையுயர்ந்த ஒரு முத்தை பார்த்தான். அவன் என்ன செய்தான், அவனும் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்றவங்கெல்லாம் வெளியேற பெற்ற ஏதோ ஒன்றை பார்த்த பொழுதுதான் தனக்குள்ள எல்லாவற்றையும் என்ன செய்யறாங்க, துரத்துக்கு போட்டுறாங்க. துரத்துக்கு என்ன செய்யறாங்க, ஐயோ இவ்வளவு பாவத்தில் இருந்தன, இந்த பாவ இன்பங்களை காட்டிலும் மெய்யான இன்பம் கொடுக்கறது யாரு? தூக்கி தூர போட்டாங்க. தூக்கி நினைச்சிட்டாங்க, இந்த பாவம் எனக்கு வேண்டாம், தேவன் கொடுக்கிற இன்பம் மட்டும் போதும், தேவன் கொடுக்கிற இன்பம் மட்டும் போதும். ஐயோ மகிழ்ச்சி என்பது இங்கே தான் இருக்குன்னு நினச்சேன், பராமரிப்பு என்பது இவர்கள் மூலமாக தான் வரும்னு நினச்சேன், ஆதரவு என்பது இவர்கள் கொடுப்பதன் மூலமாக தான் வரும்னு நினச்சேன். இல்லை, தேவனை தவிர உன்னை பராமரிப்பதற்கோ உனக்கு ஆதரவு கொடுப்பதற்கோ இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், ஆண்டவர் தான் சொன்னார், தகப்பனும் தாயும் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை நினைச்ச மாட்டேன். கர்ப்பத்தின் குழந்தைக்கு இந்த தாய் என்ன செய்வாளாம், கர்ப்பத்தின் பாலகனை மறந்துடுவாளாம். ஆனால் அவன் மறந்தாலும் நான் என்ன செய்ய மாட்டேன் உன்னை. ஆமாம், அவ்வளவு செல்வ செழிப்பாய் உன்னை பாதுகாத்து பராமரிக்கிற தேவனாகிய கர்த்தர் அவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார், உன்னை விட்டு விலக மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். நீ அவரை கைவிட்டாலும் சரி, நீ அவரை விட்டு விலகி போனாலும் சரி, அவர் என்ன செய்ய மாட்டார், உன்னை விட்டு விலகவே மாட்டார். பாருங்க,
இந்த சபையை தேவன் தமக்கென்று என்ன செய்தார்? விலை கொடுத்து வாங்கியிருக்கார். இந்த சபை எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தது? மார்க் எழுதின சுவிசேஷத்துக்கு வந்தீங்கன்னா, மார்க் எழுதின சுவிசேஷத்தில் என்ன சொல்லியிருக்கு? 7ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. 7ஆம் அதிகாரம் 7-8 வசனத்தை வாசி கேட்போமா? மார்க் 7ஆம் அதிகாரம் 7-8 வசனத்தை வாசி. மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்றும் எழுதியிருக்கிற பிரகாரம் மாயக்காரராகிய உங்களை குறித்து ஏசாயா நன்றாய் தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்கிறான். ஏசாயா நன்றாய் தீர்க்க, முதல்ல பாருங்க, வொர்ஷிப், ஆராதனை. ஆராதனைன்னா என்ன? தேவனை ஆராதிப்பது என்றால் அவருக்கும் உனக்கும் மட்டும்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தவனுக்காக, அடுத்தவனை ஏமாத்துறதுக்காக, என்னமோ பிரதர் உன்னை நல்லவனா நினச்சிக்கிட்டுங்கிறதுக்காக நீ ஆராதிக்கிறதுல இங்கே ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. நீ என்னமோ கை வளைச்சு ஹல்லேலூயான உடனே நீ நல்லவன் நான் நினைக்க மாட்டேன். அதுக்காக அமைதியாக உட்காந்துக்கிட்டு அழுதுகிட்டே இருக்கிறதுனாலையும் நீ கெட்டவான்னு நான் நினைக்க மாட்டேன். உனக்கும் ஆண்டவருக்கும் உனக்கும் வீணான ஆராதனை. என்ன வீணான ஆராதனை? ஃபார்மாலிட்டிக்காக சும்மா ஆராதிக்க முடியாதுட்ட, என்னமோ அல்லேலியா சொல்லணுங்கிறதுக்காக அல்லேலியா, அது இல்லை ஆராதனை. ஆண்டவர் தான் சொன்னார், அந்த ஜனங்களை பார்த்து சொல்லும் போது என்ன சொல்றாரு? மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணா எனக்கு என்ன செய்கிறார்கள்? ஆராதனை. அப்பான்னுட்டு உண்மையா சொல்ற பாரு, உள்ளம் உடைஞ்சி அப்படியே ஆண்டவரை பார்த்து, ஐயோ என் தெய்வமே எவ்வளவு மகிமையானவர், ஹல்லேலூயா, அப்படி ஆராதிக்கிற பத்தியா? வீணான ஆராதனைக்காக இந்த சபையை தேவன் சம்பாதிக்கல. வீணாய் ஆராதனை செய்வதற்காக தேவனை ஆராதிப்பதாக இருந்தால் உண்மையோடு ஆவியோடு, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆவியோடு, பரிசுத்த ஆவியானவர். அதாவது ஆவியானவர் உனக்குள்ள வர்றதுக்கு உனக்கு நல்லா தெரியும். நீ ஜெபிக்க ஆரம்பிச்சாலே ஆவியானவர் உன் கூட இருக்காரா இல்லை நீ சும்மா ஆகாயத்தை செலவம் பண்ணி ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கியாங்கிறது உனக்கு நல்லாவே தெரியும். நல்லாவே அந்த ஜெபத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கல. உண்மையான ஜெபம் ஆண்டவர் எதிர்பார்க்கறது அதான். அதான் சொன்னாரு, ஆராதனை உண்மை இல்லாதபடி மாயையான ஆராதனை, பாரம்பரிய ஆராதனை. ஆமேன்கிறதுல ஒரு பாரம்பரியம், அல்லேலியாங்கிறதுல ஒரு பாரம்பரியம், எல்லாத்துலேயும் ஒரு பாரம்பரியம். மற்றவனை பார்த்து செய்கிறது இல்லை, உனக்குன்னு ஒரு ஸ்டைல், உனக்குன்னு ஒரு உணர்வு, அதை நீ வெளிப்படுத்து, அதை நீ வெளிப்படுத்து. அபிஷேகம் என்றால் சில பேர் நினைக்காங்க கையை தட்டிட்டு அபிஷேகம் வந்ததுன்னு நினைக்காங்க. இல்லை தலையை போட்டு டப டப டபன்னு ஆட்டி பேய் மாதிரி தலையை விரிச்சு போட்டால் அபிஷேகம் வந்துடும். பக்கத்தில் உள்ளவங்க எனக்கு இந்த அபிஷேகம் வரும் இல்லையா, எனக்கு இந்த அபிஷேகம் இல்லை, அந்த அபிஷேகம் உனக்கு வேண்டாம். ஒரு பஸ்ஸு பெரிய கம்பெனியுடைய ஓனர் அவர் ஒரு சின்ன சாட்சி சொல்லியிருக்கார். என்ன சாட்சி சொல்லியிருக்கிறாரு? ஒரு நாள் கல்கத்தாவுக்கு இந்த பஸ் ஓனர்ஸுடைய மீட்டிங்காக இவர் போயிருக்கார். உங்கள் வாழ்க்கையில் பாதித்த ஒரு காரியம், மனசை தொட்ட காரியம் என்னங்க அப்படின்னு நிருபர் கேட்குறார். அப்போ ஒரு பெரிய பஸ் ஓனர். அப்போ கல்கத்தாவில் அதுக்கு போயிருந்தோம். அப்போ இந்த மீட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. எதுக்கு இந்த 1.5 மணி நேரம் சும்மா இருப்பானே, இந்த கல்கத்தாவில் தானே இந்த மதர் தெரசான்னு ஒரு அம்மா இருக்காங்கன்னாங்க, அவங்கள போய் பார்த்துட்டு வரலாமா, அவங்க எப்படின்னு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இவர் கிளம்புனாராம். எங்கேப்பா கிளம்பிட்டேன்? இந்த மதர் தெரசாவை போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சாதாரணமாக தான் கிளம்புனாராம். கிளம்பி மதர் தெரசாவை பார்க்குறதுக்காக போனாராம். போனால் அங்கே ஒரு பெஞ்சு போட்டிருந்ததான். அவங்க ஆஃபீஸுக்கு முன்னால் பெரிய ஹால், பெரிய பெஞ்சு போட்டிருந்தான். அந்த பெஞ்சில் உட்காந்துக்கிட்டு மதர் தெரசா வருவாங்க, அவங்க நம்மளை ஆஃபீஸுக்குள்ளே கூப்பிடுவாங்க, போய் பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு இவங்க அந்த மதர்சாவை. அப்போ எல்லாருமே இந்த ப்ளூ, அவங்க வெள்ளை சேலை, ப்ளூ பார்டர் போட்ட சேலை அவங்க அந்த குரூப்பில் உள்ளவங்கலாம் போட்டிருப்பாங்க. வரிசையாக போனாங்களாம். வயசானவங்க, கொஞ்சம் வயசுக்காரங்களாம் போனாங்களாம். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ ஃபாதர், காட் பிளஸ் யூ சன்னுன்ட்டு சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்களாம். போய் அவங்கவுங்க தோட்டத்துக்கு தண்ணி பாய்க்காங்க, செடியை கொத்துறாங்க, இப்படி வேலைகள் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்களாம்.
அவங்க வேலைகளும் செய்துட்டு இருக்காங்களாம். செய்துட்டு இருக்கும்போது என்னடா இது மதர் தெரசாம்மா நம்மளை எப்போ கூப்பிடுவாங்கன்னு தெரியலையே, நம்ம 1.5 மணி நேரத்துக்குள்ளே போகணுமே அப்படின்னு இவர் யோசிச்சுக்கிட்டே இருக்காராம். யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது இவர் பக்கத்தில் இன்னொரு அம்மா உட்காந்துருந்துதான். உட்காந்தா அது ஒரு 4 அடியோ 4.5 அடியோ தான் இருக்குதான் அந்த அம்மா. பொடிசாக ஒரு வயசான அம்மா உட்காந்துட்டு இருந்தான். இவர் சரி உள்ள ஆஃபீஸுக்குள்ளே இந்த அம்மா கூப்பிடுவாங்க, யாரையாவது விட்டு கூப்பிடுவாங்க, நம்ம போய் பார்த்துடலாம் அப்படின்ட்டு இருக்கும்போது திடீர்னு சைடில் இருக்க இந்த அம்மாவை எப்படி பார்த்தாராம். பார்த்தா இந்த அம்மா மூஞ்ச பார்த்தா எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, படத்தில் பார்த்த மாதிரி இருக்கேன்னு திரும்ப பார்த்தாராம். இவருக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சான். மதர் எஸ்என் அப்படின்னாரா, மதர் அப்படின்னாரு திரும்பியும். எஸ்என் அப்படின்னா மதர் தெரசா, எஸ் ஐ எம் அப்படின்ட்டு நினச்சிதான் சொல்லி. இவருக்கு அதை பார்த்த உடனே அப்படியே புல்லரிச்சு போச்சு தான். ஐயோ நம்ம பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க, நம்ம எவ்வளோ நேரம் இந்த அம்மாவை ஆஃபீஸுக்குள்ளே இருப்பாங்க, போய் பார்க்க போகிறோம், யாராவது வந்து கூப்பிடுவாங்கன்னு நினச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா இவர் உடனே எந்திரிச்சாராம். எந்திரிச்சு அந்த அம்மாவை அவர் சொல்கிறாரு அப்படியே 2 கையும் வச்சு அப்படியே அணைச்சிக்கிட்டாராம். அணைச்சா அந்த கையை அவரால் எடுக்க முடியலையா, ஒட்டுன மாதிரி ஆகிப்போச்சான். அணைச்சவர் தேம்பி அழுறாராம். இந்த அம்மா தலையில் கண்ணீர் விழுதான், அந்த அம்மா முகத்தில் விழுதான், அந்த அம்மா சேலையில் விழுதான். இவர் தாரதாரையாக கண்ணீர் வடிக்கிறான். வடித்தா கொஞ்ச நேரம் கழித்து அப்படியே நினச்சி தான் அந்த கை தளர்ந்து அப்படியே டொங்கன்னுட்டு விழுந்துச்சு தான். விழுந்த உடனே அந்த அம்மா வந்துட்டு அவங்க கன்னத்தை தடவி அந்த பஸ் ஓனருடைய கையை தடவி அப்படியே முகத்தெல்லாம் தடவிட்டு கவலைப்படாத ஆறுதலாயிரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆறுதலான வார்த்தையில் சொன்னால் அவர் சொல்கிறாரு, அந்த நிமிஷம் அவர் சொல்கிறாரு, அந்த அம்மா ஒரு அலுமினியத்தில் ஒரு சிலுவை மட்டும் தொங்க போட்டிருந்தாங்க. நான் 10 விரலில் 12 மோதிரம் போட்டிருந்தாரான். 10 விரலில் சில விரலில் 2 மோதிரம் போட்டிருந்தாரான். எல்லாம் முத்து வைரம் வைடூரியன்ட்டு நினைச்சிருக்கேன். கழுத்தில் ஏகப்பட்ட செயினான். வாட்சி அது ஏதோ ஒரு வாட்சி பேரை சொல்லிக்கிட்டு கோல்டு, இங்கே பிரேஸ்லெட்டு கிலோ கணக்கில் பிரேஸ்லெட் செஞ்சுருக்காரான். மொத்தத்தில் நான் எப்படி இருக்கேன், தங்க நகைக்கடை மாதிரி நிற்கிறேன். அந்த அம்மா ஒரு அலுமினியத்தில் ஒரு சிலுவையை கயிறில் தொங்க போட்டுக்கிட்டு நிற்கிது. பார்த்த உடனே குறுகி போயிட்டேன். குறுகி இந்த அன்புக்கு முன்னால் அவர் சொல்கிறாரு, இந்த அன்புக்கு முன்னால் நான் எம்மாத்திரம். அன்னைக்கு நான் என்ன செய்தேன், அந்த பொது சேவைக்காக ஒப்பு கொடுத்தேன். இன்றைக்கு வரைக்கும் அந்த அம்மாவை இருதயத்தில் அவங்க எந்த இருதயத்தில் சாய்ந்தாங்களோ அந்த இருதயத்தில் இன்றைக்கு வரைக்கும் நான் ஏந்தி கொண்டு இருக்கிறேன். ஏன்னா அவருக்கு தெய்வத்தை பற்றி தெரியாது, ஆனால் தெய்வத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தாயார். ஆனால் அவங்களுக்குள்ள என்ன இருந்தது, அபிஷேகம் இருந்தது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த அபிஷேகம் அதான் ஆண்டவர் சொன்னார், அந்த அபிஷேகத்தினால எது ஊற்றப்பட்டதா நமக்குள்ள, தேவனுடைய அன்பில்லாதவன் தேவனை அறியான்னு அர்த்தம் என்ன, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளலை. கத்தரே ஆவியானவர் இல்லை, அப்படி தானே? ஆவியானவர் எங்கே உண்டோ, நீ சும்மா கையை தட்டிட்டு வாயை தட்டிட்டு அந்நிய பாஷையை பேசிட்டு வெளியே போய் கண்ட மனைக்கு நடந்தன்னு சொன்னால் உனக்கு என்ன கிடையாது, 100% அபிஷேகம் கிடையாது, அசுத்தாவி தான் இருக்குது. என்ன இருக்குது, ஜாக்கிரதை, நல்லா கவனிச்சுக்கோ. தேவன் பெரியவர். ஹல்லேலூயா. இந்த சபை என்பது தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினால், ஹல்லேலூயா, வேல்யூவே கிடையாது, அதுக்கு விட முடியாத ஒரு ரத்தம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவனுடைய ரத்தம் என்பது வெளியேற பெற்றது. ஹல்லேலூயா. ஆமா, நீ எங்கெல்லாம் தெளிக்கிறியோ அங்கெல்லாம் தேவனுடைய அக்கினி என்ன செய்யும், பற்றி எரியும். அது உனக்குள்ள இருந்தா அது அக்கினியா என்ன செய்யும், பற்றி எரியும். ஹல்லேலூயா. இந்த திருச்சபை என்பது அவருடைய ரத்தத்தினால் சம்பாதித்தது. இதை குறித்து நீ விளையாட்டா, நீ அசால்ட்டா, சும்மா வேடிக்கையா, ஏதோ சும்மா இங்கே ஆராதிக்கிறது வந்துட்டு என்னமோ சும்மா இந்த ஜாலம் பண்ணுறது இப்படிலாம் இருந்தேன்னா ஒரு நாள் வரும், தேவன் அடித்தா உன்னால் நினைச்ச முடியாது. ஏமாத்துக்காரனை ஆண்டவர் நினைச்சுவார். அந்த சபையில் உட்காந்து விற்கிறவனும் கொள்ளுறவனும்
கோயிலுக்கு வர்ற நோக்கமே என்ன? டாக்டர்கிட்ட போனால் 5 லட்ச ரூபா சொல்லிட்டான், இந்த ஆண்டவர்கிட்ட போனால் இலவசமாக கொடுக்கேன்ட்டார. இந்த இலவசத்துக்காக இங்கே வர்றது வந்த கரெக்டு. ஆனால் இந்த கோயிலுக்குள்ள வந்த பிறகு அவர் யார், அவருடைய நோக்கம் என்ன, சபை என்றால் என்ன என்பதை நீ என்ன செய்யணும்? முதல்ல தெரிஞ்சுக்கிடணும். ஆராதிப்பது என்பது நல்லா கவனிச்சுக்கோ. அந்த மதர் தெரசா சொன்னேன்ல, அவங்களுக்குள்ள கர்த்தருடைய ஆவியானவர் இல்லாமல், அவருடைய அபிஷேகம் இல்லாமல், என் கண்ணால் அந்த அம்மாவை பார்க்குறதுக்கு எனக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சிது. மெட்ராஸில் வாலிய பையனாக இருக்கும்போது என் காலேஜ் இந்த அண்ணாத்துற மாதிரி தான், ரொம்ப குள்ளம். அது ஸ்டேஜுக்கு போனதே தெரில, காரில் இறங்கிச்சு நாங்கள் ஸ்டேஜில் வந்து நிற்கிது. அது சொன்னதெல்லாம் காட் இஸ் லவ், ஆண்டவர் அன்பாக இருக்கிறார், எனக்குள்ள அவர் இருக்கிறாரு, ஆகவே அந்த அன்பு எனக்குள்ளே இருந்தே நிச்சயது. இதுதான் சொன்னாங்க அந்த அம்மா. வேறு ஒன்றும் பேசலை, பெருசெல்லாம் பேசலை, பெரிய பெருசங்கள்லாம் பண்ணலை. வெயின் ஸ்கூல்னு ஒரு ஸ்கூலில் அந்த அம்மா பிரசங்கம் பண்ணது இன்றைக்கி என் கண்ணில் இருக்குது. மதர் தெரசா வந்து பிரசங்கம், தேவன் அன்பாகவே இருக்கிறார், அந்த அன்புள்ள ஆண்டவர் எனக்குள்ளே வந்தார், இப்போ எனக்குள்ளே இருந்தே என்ன செய்கிறார், அந்த அன்பை வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறார். அன்பை என்ன செய்கிறாரு? வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறார். தேவன் அன்பானவர். தேவன், ஆமாம், தேவன் பிசாசு கிடையாது. ஒன்று ஆடை வச்சுக்கிட்டு வேணட்டு கத்துறதுக்கு, கீச்சு பூச்சின்னு கத்துறதுக்கு பிசாசு கிடையாது. சிலர் சொல்லுவாங்க, உனக்கு ஆவியே இல்லை, உனக்கு அனலே இல்லைம்மாங்க. தேவனுடைய அபிஷேகம் உனக்குள் வந்ததென்றால் தேவனுடைய மனதிற்கும் அன்பும் உனக்குள்ளேருந்து என்ன செய்யும்? வெளிப்படும். உனக்குள்ளேருந்து என்ன செய்யும்? வெளிப்படும். அதுதான் தேவன், அதுதான் தேவன். இதுக்கு வந்து நீ மற்றவர்களை போல ஒரு ஆக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. அபிஷேகத்துக்காக காத்துரு, அது எப்படியும் வரலாம். பெஞ்சமின் பிரதருக்கு வந்த அனுபவம் தான் உனக்கு வரணும்னு அவசியம் இல்லை. அந்த அனுபவம் எப்படியும் என்ன செய்யலாம்? இருக்கலாம். எப்படியும் என்ன செய்யலாம்? இருக்கலாம். மற்றவருடைய அனுபவத்தை இன்னொருத்தர் என்ன செய்யக்கூடாது? மட்டாய் மற்றவருடைய அனுபவத்தை மற்றவர்கள் கேலி பேசக்கூடாது. எதுக்கு வெட்டி வெட்டி எழுத மாதிரி சொல்லாத. அவங்களுக்கு எப்படி ஆண்டவர் ஆராதிக்கணும்னு ஆசையாக இருக்கோ ஆராதிக்கிறாங்க. அதுக்காக ஒருவர் மற்றவரை என்ன செய்யக்கூடாது? ஏளனமாயோ இழப்பமாவோ என்ன செய்யக்கூடாது? நினைக்கக்கூடாது. ஆனால் ஒன்றே ஒன்று, உனக்குள்ள கண்டிப்பாக யார் இருக்கணும்? ஆவியானவர் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உனக்குள்ள யார் இருக்கணும்? ஆவியானவர் தங்கி இருக்க வேண்டும். அதற்காக தான் அந்த ஆலயத்துக்குள்ள அவர் என்ன செய்தார்? கொண்டு வந்தார். சடங்காச்சாரங்களை கடைபிடிப்பதற்காக அல்ல. அதை அடுத்தாப்புல சொல்லும்போது அவர் என்ன சொல்றாரு? 8வது வசனத்தில் என்ன சொல்றாரு? நல்லா கவனிங்க, வாசிக்கு கேட்போம். மார்க் 7ஆம் அதிகாரம் 8வது வசனம். நீங்கள் தேவனுடைய கட்டளையை தள்ளிவிட்டு மனுஷருடைய பாரம்பரியத்தை கைக்கொண்டு வருகிறவர்களாய் கிண்ணங்களையும் சம்புகளையும் கழுவுகிறீர்கள் மற்றும் இப்படிப்பட்ட அநேக சடங்குகளை என்ன செய்றீங்க? அனுசரித்து வருகிறீர்கள். அதாவது பாரம்பரியம் என்னது? இப்போ நம்ம இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்காக நமக்கு ஒரு பாரம்பரியம் இருந்திருக்கும்ல, அப்படி தானே? நலுங்கு வைக்கணும், சடங்கு வைக்கணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், இப்படின்னு நிறைய பாரம்பரியங்கள் நமக்கு என்ன செய்யிருக்கோம். இப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்டுட்டோம். இயேசுவை நமக்கென்று சில பாரம்பரியங்களை நாம் என்ன செய்கிறோம்? ஏற்படுத்தி இருக்கிறோம். என்ன பாரம்பரியம்? வழக்கத்தின்படி செய்யக்கூடிய ஒரு காரியம், வழக்கத்தின்படி செய்யக்கூடிய. ஆமாம், இப்படி தான் இருக்கணும், இது என்ன செய்யக்கூடாது? மாற்றக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? மாற்றக்கூடாது. இப்போ நம்ம நிறைய பாடகர்கள்லாம் கிறிஸ்தவ சமுதாயத்தில் வந்துட்டாங்க. வந்தால் இப்போ என் வயசு இருக்கக்கூடியவங்க இந்த 65 ஸ்டேஜில் 65, 70 இந்த ஸ்டேஜில் இருக்கக்கூடியவங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் ட்ரெண்ட் என்ன செய்யாது? பிடிக்காது. இப்போ பாட்டை பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆடுறாங்க, ட்ரெஸ்ஸை மாற்றுறாங்க, என்னெல்லாமோ பண்ணுறாங்க, எப்படிலாமோ என்ன செய்கிறாம பாட்டு பாடுறாங்க, எப்படிலாமோ பாட்டு சில பாட்டுகள் நம்ம பாட்டு புஸ்தகத்தில் இருக்குது. அது பாட்டு வந்து பாரம்பரியமாய் நம்ம சபைகளில் பாடப்படுது, நல்ல அழகான பாடல்.
அது எழுதுனது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம தமிழ்நாட்டில் இருந்த ஒரு பெரிய ஊழியக்காரர். ஆனால் அவர் மரிக்கும் பொழுது நரகத்துக்கு போகிற அளவில் தான் அவர் என்ன செய்தார், மரித்தார். ஆனால் அவர் எழுதின பாட்டை இன்றைக்கு வரைக்கும் நம்ம ஆலயத்தில் என்ன செய்கிறோம், பாடிட்டு தான் உயிருள்ள பாடல்கள். அதே போல் நான் நினச்சேன், அதுக்கப்புறம் தான் நினச்சேன், யார் பாடின பாட்டில் உயிர் இருக்குது, நல்ல அர்த்தம் இருக்குது, நம்ம பாடுறதுல தப்பு இல்லையே அப்படின்னு உணர்வு எனக்கு என்ன செய்யுது. எந்த பையன் பாடியிருந்தானே, யார் பாடியிருந்தானே, அவங்க என்ன டான்ஸ் ஆடினானே, பாட்டு எப்படி இருக்குது, பாட்டு எப்படி இருக்குது, உண்மையிலே தேவனை புகழக்கூடியதாய் நம்மை தாழ்த்தக்கூடியதாக இருக்குன்னு சொல்லி எனக்குள்ள ஒரு உணர்வு வந்துச்சு. அப்போ யோசித்தேன் நான், எனக்குள்ள ஒரு நல்லா தானே எழுதியிருக்காங்க பாட்டு, அவனுக்கு டான்ஸ் ஆடணும். இப்போ நான் இப்படி நின்றுக்கிட்டு டான்ஸ் ஆடினேன்னா நீ என்ன செய்வ, சரியே அப்படின்ட்டு போவேன். அவனுக்கு ஆடணும், ஆடி தேவனை புகழணும்னு ஆசையாக இருக்குது. தாவீது ரோட்டில் டான்ஸ் ஆடினா அவன் கத்தரை புகழ்ந்து வானத்துக்கு பூமிக்கு நினச்சிதான் குதிச்சான். ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டு ஒரு சனநூல் ஏப்பத்தை தரிச்சுக்கிட்டு அவன் பாட்டுக்கு நினச்சான். அந்த ஹை ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய சவுலுடைய மகளாகிய மீகா என்ன சொன்னான், இன்னைக்கு இந்த ஜனங்களுக்கு முன்னால் எவ்வளவு மேன்மைப்பட்டேன்னு நக்கல் பண்ணான். அவளை ஆண்டவர் நினைச்சிட்டாரு, குழந்தைய சாகிற வரைக்கும் குழந்தை இல்லாமல் ஆகிவிட்டார். குழந்தை இல்லாமல் இந்த சாபத்துக்கு நீ நானும் நினைச்சிக்கூடாது, மற்றவர்களை அற்பமாக நினைக்காத. தேவனை ஆராதிப்பதற்கு நீ எப்படி விரும்புகிறையோ, பாரம்பரியம் என்பது என்ன, சபைன்னா இப்படி தான் இருக்கணும், கொயர் இருக்கணும், இப்படி தான் ஆராதிக்கணும், இப்படி தான் அல்லேலியா சொல்லணும். இந்த பாரம்பரியத்துக்கு உன்னையும் என்னையும் ஒரு நாள் நினைச்சிக்கூடாது, ஒப்பு கொடுக்கவே. கிறிஸ்தவன்னா இப்படி தான் இருக்கணும், இந்த சேலை தான் கட்டணும், இப்படி தான் பேண்ட் போடணும். நீ எப்படியோ போடு, ஆனால் ஒழுக்கமாக போட்டுக்கோ. எப்படி போட்டுக்கோ, அதுக்காக ஷார்ட்ஸு போட்டு என்ன செய்யாத, சர்ச்சில் வந்து உட்காந்துக்கிட்டு காலை பொழந்துக்கிட்டு என்ன செய்யக்கூடாது, இருக்காது. நீ எங்கேயோ ஆற்றுக்கு குளத்துக்கு போகும்போது எப்படியோ போட்டுப்போ, ஆனால் மரியாதையாக இருக்க கற்றுக்கொள்ளணும், அவ்வளோதான். மரியாதையாக இருக்கணும், ஒழுக்கமாக என்ன செய்யணும், இருக்கணும். நீ என்ன கலர்னாலும் போடு, என்னத்தனாலும் போடு, என்ன இருந்தால் போடு, இல்லைன்னா என்ன செய்யி, வாரத்துக்கு ஒரு நாள் போய் இந்த முக்கிய எடுப்பாங்களே தங்கத்தில், முக்கிய எடுத்து பளபளன்னு என்ன செய்யோ, இருக்கவன் என்ன செய்ய, எப்போவுமே பளபளப்பாக இருக்க மாதிரி போட்டுக்கோ, எப்படினாலும் இரு, ஆனால் உண்மையாயிரு. கர்த்தருக்கு நீ உண்மையாயிரு. அல்லேலூயா, அல்லேலூயா. பாரம்பரியத்துக்கு தெய்வம் என்ன செய்யக்கூடாது, உன்னை ஒப்பு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்தார் ஆண்டவர் சொன்னார். இப்போ சபை வந்து அவர் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கார். நல்லா கவனிச்சுக்கோங்க, சபையை யார் விலைக்கு வாங்கியிருக்கா, இது சபை யார் விலைக்கு வாங்கினது, அவர் தம்முடைய சுய ரத்தத்தினால் சம்பாதித்து கொண்ட சபை. அல்லேலூயா. இதை மாடிஃபை பண்ண வேண்டிய பொறுப்பு யார் கையில் இருக்குது, இதை மாற்றி அமைக்க வேண்டிய பொறுப்பு யார் கையில் இருக்குது. ஆண்டவர் பார்த்தாரு, அப்போஸ்தலர் நடபடிகளில் சபையில் யாரை சேர்க்கணும் அப்படின்னு ஒரு கட்டளை போட்டார், விரும்பினார். அவர் உயிர் தெழுந்த பின்பு சீசர்களை அழைத்து, நீங்கள் போய் எல்லாருக்கும் சுவிசேஷம் அறிவிங்க, அவங்களெல்லாம் என் மந்தையில் கொண்டு வந்து சேருங்கப்பா, அவங்க மூலமாக நான் பெரிய காரியங்களை செய்வேன் அப்படின்னு சொன்னார். அப்போஸ்தலர் நடபடிகளுக்கு வரும் பொழுது சீசர்கள் மூலமாக தேவன் கிரியை செய்ய ஆரம்பித்தார். அப்பொழுது இந்த சபை மறுமலர்ச்சி அடைந்தது, சபை ரிஃபார்ம் ஆச்சு. சரியா, சபை என்னாச்சுது, புத்துயிர் பெற்றது, பாரம்பரியங்கள் ஒழிந்தது. ஏன்னா போன வாரம் நீங்கள் கேட்டீங்கல்ல, இந்த சபையினுடைய திரைச்சலை மேலிருந்து கீழ் வரைக்கும் கிழிந்தே நினச்சது, அது திறந்து எல்லாருக்கும் வழிவிட்டுச்சுது இல்லை. ஆமாம், கிழிக்கப்பட்டு இப்பொழுது புதுசாக ஆண்டவர் என்ன செய்கிறார், அந்த சபையை உருவாக்க திட்டம் பண்ணார். என்ன பண்ணார், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 47வது வசனத்தை வாசிக்க கேட்போமா. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 47வது வசனம். தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள், தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ சபையில் he added, சபையில் யாரை சேர்த்தாரு, ரட்சிக்கப்படுகிறவர்களை. யாரை ரட்சிக்கப்படுகிறவர்களை அனுதினமும் தெய்வம் நினைச்சார். இப்போ சபைக்குள்ள ஆண்டவர்
கொண்டு வர ஆரம்பித்தார். யாரை கொண்டு வர ஆரம்பித்தார்? ஆமாம், ரட்சிக்கப்படுகிறவர்களை தேவனை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய ஆவியானவருக்கு இடம் கொடுத்து, ஆவியானவருக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கக்கூடிய போகிறாங்க சீசர்கள். எப்போ நீங்கள் ரட்சிக்கப்பட்ட போது பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று, ஐயோ அது உண்டுன்னு நாங்கள் கேள்விப்படவே இல்லையே, இயேசுவின் நாமத்தினால தேவனே இவனை அபிஷேகம், உடனே எல்லாரும் நிச்சயிட்டாங்களாம். அன்றைக்கி நான் சொன்னேன்ல பிரசங்கத்தில், அவங்க நிச்சயிதாங்க. அதை ஒரு மந்திரவாதி இப்போ கேட்டுக்கிட்டு இருந்தவன் நிச்சயிதான் பணத்தை கொண்டு வந்து எனக்கும் இந்த வரத்தை தாங்க அப்படின்னு கேட்டான். அவன் பணம் உன்னோட நாசமாக போகுதுன்ட்டு. நல்லா கவனிங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி சாய்த்தவர்கள், தேவனுடைய சபையில் தேவன் ஏற்படுத்தியவங்க யார்? ரட்சிக்கப்பட்டவர்கள், தேவனால் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவர்கள். இவர்களை தான் சபையில் ஆண்டவர் நினைச்சார், சேர்த்து கொண்டு வந்தார், சேர்த்து கொண்டு வந்தார். இப்போ சேர்த்துக்கிட்டு வரும் பொழுது எல்லா ஜாதி ஜனங்களும் என்ன செய்தாங்க சபைக்குள்ள. யூதர்களுக்கு மட்டும்தான் சபை அப்போ இருந்தது. யூதர்களுக்கு பாரம்பரியத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள். இப்போ புறஜாதிகள் தேவனிடத்தில் சேர்க்கப்பட்டார்கள். புறஜாதிகள், ஆண்டவரே இந்த சபையில் நாங்கள் என்ன பண்ணுறது, இந்த புறஜாதிகளை விருத்தி சேதனம் பண்ணுறதா, இவங்களெல்லாம் போய் பாத்திரத்தை கழுவிடா, மூஞ்ச கழுவிடா, கையை கழுவிடா, காலை கழுவிடான்னு எங்களுடைய பாரம்பரியத்தை இவர்களுக்கு கற்பிப்பதா, இவர்களுக்கு நாங்கள் என்ன செய்வது? ஆண்டவர் என்ன சொன்னார்? ஆண்டவர் சொன்ன காரியம்தான் இன்றைக்கும் நம்ம ஞானஸ்தானத்துக்கு சொல்கிறோம். என்ன சொல்கிறோம்? விக்கிரகத்தை நிச்சயக்கூடாது, வணங்கக்கூடாது. 10 கட்டளை லேவியராமத்தை வாசன்னா ஏகப்பட்ட கட்டளை நினச்சிருக்காரு ஆண்டவர். நியாயப்பிரமாணத்தின் மூலமாக கொடுத்தாருல்ல, அப்படி தானே? இப்போ ஆண்டவர் என்ன செய்யிட்டாரு, அதை சுருக்கி சபையை அவர் மாடிஃபை பண்ணுறார். அந்தந்த காலகட்டத்திற்கு படி, நல்லா கவனிக்கணும், அந்தந்த காலகட்டத்திற்கு தக்கபடி சபையை ஆண்டவர் நினைச்சார், அதை மாடிஃபை பண்ணிக்கிட்டே இருக்கிறார். அப்போ இன்னைக்கு மாடிஃபை பண்ணாரா பண்ண மாட்டாரா? ஏன்னா நம்மளுக்கு அப்போஸ்தலர் காலம் வரைக்கும் தான் நம்ம கையில் என்ன கொடுக்கப்பட்டது? ஆமாம், அவங்க சொன்ன அந்த வருகையின் அடையாளங்கள் வரைக்கும் கொடுக்கப்பட்டது. ஆனால் சபை எந்த அளவு மாற்றப்படும் என்பது நமக்கு என்ன செய்யப்படலை, வேதத்தில் கொடுக்கப்படலை. அப்போ இன்னைக்கு உள்ள ட்ரெண்டுக்கு படி சில காரியங்களை ஆண்டவர் மாற்றி அமைக்கும் பொழுது நம்ம என்ன செய்ய முடியாது, அதை தடை செய்ய. சபை என்றால் இப்படி தான் இருக்கணும், சபைக்கென்று இப்படி ஒரு பாரம்பரியம் இருக்க வேண்டும் என்று சொல்லி மனிதன் என்ன செய்ய முடியாது, கட்டுப்பாடு விதிக்க நீயோ நானோ விதிக்க முடியாது. எந்த சபையாக இருந்தாலும் சரி, இப்படி தான் அல்லேலியா சொல்லணும், இப்படி தான் ட்ரெஸ் பண்ணணும், இப்படி தான் இருக்கணும் இப்படின்னு நினைச்ச முடியாது. ஒரு மேட்ரிமோனியில் போட்டிருக்காங்க, அதில் போட்டிருக்கும்போது என்ன சொல்கிறாங்க, ஜுவல் வேரிங் ஸோ அண்ட் ஸோ சர்ச். ஏன்னா அந்த சபையினுடைய கோட்பாடு என்ன? கோட்பாடு என்ன? எங்கள் சபையில் உள்ளவங்க நகை போடக்கூடாது. இப்போ என்ன ஆயிடுச்சு, அந்த சபை இந்த காலத்துக்கு நகை போடலன்னா யாரும் சர்ச்சுக்கு வர மாட்டாங்க. அதனால் நாங்களும் கொஞ்சம் என்ன செய்யிட்டோம், மாறிக்கிட்டோங்க. நகைக்காக அல்ல, நகைக்காக அல்ல, எல்லாரும் யாரை ஏற்றுக்கொள்ளணும். அன்றைக்கு புறஜாதிகளையும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆவியானவர் சில மாற்றங்களை சபையில் நினைச்சிதார், ஏற்படுத்தினார். அதில் முக்கியமான மாற்றம் என்ன? விக்கிரகத்தை வணங்கக்கூடாது, விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டதை சாப்பிடக்கூடாது, இரத்தத்தை நிச்சயக்கூடாது. இது ஆண்டோடைய வருகை வரைக்கும் நிச்சயமானது. இதை மாற்றக்கூடாது. இது பாரம்பரியம் கிடையாது, இது தேவனுடைய கட்டளை, தேவனுடைய கட்டளை. ஆனால் மற்றபடி வெளிப்படையான மாற்றங்களில் நீ மாறுவதை பற்றி என்ன, அமெரிக்காவில் இருக்க ஒரு மாதிரி ட்ரெஸ்ஸு போடுவான், அவனுடைய சீதோஷ்ண அந்த பருவ காலங்களுக்கு தக்கபடி, அவங்களுடைய கிளைமேட்டுக்கு தக்கபடி அவன் ஒரு மாதிரி ட்ரெஸ் போடுவான். நம்ம நாட்டில் இருக்கவங்க என்ன செய்வாங்க, என்ன செய்வாங்க, ஒரு ட்ரெஸ் என்ன செய்வாங்க, போடுவாங்க. இப்போ நீட்னஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நான் பாஸ்டாக இருக்கேன், திடீர்னு ஒரு வழக்கம் டை கட்ட பழகிட்டேன், அது ஒரு பழக்கம் ஆகிப்போச்சு. திடீர்னு கோட்டை போடுவேன். இந்த வெயிலில் கோட்டு போட்டேன்னா இப்போ என்ன ஆயிருக்கும், அமெரிக்காவில் இருக்க குளிருக்கு கோட்டை போட்டுட்டு நின்னா கதப்பாக இருக்கும் இல்லை, அப்படி தானே? ஆமாம், அந்த நாட்டில் செய்கிற மாதிரியே நான் செய்ய முடியாது, செய்ய முடியாது.
இப்போ ஜிப்பா போடுறவங்க நான் குறை சொல்ல முடியாது, ஏன்னா நம்ம கிளைமேட்டுக்கு தகுபடி அவங்க என்ன செய்கிறாங்க, ஜிப்பா போடுறாங்க. நான் இப்போ வெயிலில் வெளியே ஸ்கூட்டரில் போனோம்னா வெள்ளைச்சட்டையை போட்டு போகிறேங்க. வெள்ளைச்சட்டை எனக்கு போட்டாலே ஒரு 2 நாளில் அழுக்காயிரும், ஆனாலும் போட்டு தான் ஆக வேண்டியிருக்கேன். வெயிலுக்கு வெள்ளைச்சட்டை போட்டால் தான் வெயில் என்ன செய்யாது, தெரியாது. கருப்பு ட்ரெஸ் போட்டு வெயிலில் போய் கொஞ்ச நேரம் நின்று பாரு, சுட்டு பொசிக்கிறோம். சுட்டு என்ன செய்யும், பொசிக்கிறோம் இல்லை. அந்தந்த இடங்களுக்கு தக்கபடி சில மாற்றங்களையும் என்ன செய்தாங்க, ஏற்படுத்தி கொண்டார்கள். என்ன செய்தாங்க, நல்ல கவனி. இன்றைக்கி ஆண்டவர் சில மாற்றங்களையும் நம்ம சபையில் ஏற்படுத்துகிறார். ஆனால் அதில் ஒன்று மாறாதது. எது மாறாதது? சபையில் சேர்க்கப்படுகிற எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவர்கள். யார் ரட்சிக்கப்பட்டவர்கள்? புறஜாதிகளும் சேர்க்கப்பட்டார்கள், எல்லாரும் சேர்க்கப்பட்டாங்க. எல்லாரையும் நாம் என்ன செய்கிறோம், ஏற்றுக்கொள்கிறோம். எல்லாரும் ஆண்டவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு ரட்சிக்கப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய அபிஷேகத்தினால் முத்திரை போடப்பட்டவர்களாய் அவங்க தான் எங்கே போக முடியும், பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். இந்த சபையை ஆண்டவர் சம்பாதித்து யார் கையில் கொடுத்துருக்கிறாரு, நம்ம கையில் நினைச்சிருக்கிறார். ஆண்டவர் ஒப்பு கொடுத்திருக்கிறார். அதை 1 கொரிந்தியரில் சொல்லும்போது அப்போஸ்தலன் பவுல் என்ன சொல்கிறார் பாருங்க. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசி கேட்போமா. எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படி, எனக்கு அருளப்பட்ட தேவ கிருபையின்படி புத்தியுள்ள சிற்பாசாரியை போல, புத்தியுள்ள சிற்பாசாரியை போல அஸ்திவாரம் போட்டேன். வேறு ஒருவன் அதன் மேல் கட்டுகிறான், வேறொருவன் அதன் மேல் கட்டுகிறான். அவனவன் தான் அதன் மேல் இன்ன விதமாய் கட்டுகிறான் என்று பார்க்க கடவன். அந்த சபை கெட்டப்படுகிறது. ஒருத்தர் என்ன செய்யறாரு, அஸ்திவாரம் போடுறாரு. இன்னொருத்தர் என்ன செய்யறாரு, அந்த சபையை அது மேல கட்டுகிறார். அதன் மேல என்ன செய்கிறார். இப்போ இந்த சர்ச்சைக்கு பயனியர் அப்படின்னு சொன்னால் யாரு, இங்கே ரூத்து தாசன் அப்படின்ட்டு எங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் இருந்தாங்க. அவங்க தான் அஸ்திவாரம் போட்டவங்க. இங்கே ஒரு சபை வரணும் அப்படிங்கிறதுக்கு அஸ்திவாரம் போட்டவங்க. நாங்கள் இது இப்போ இருக்கிற வீடு தான் என்னது, பழைய சர்ச்சு இல்லை, அப்படி தானே? எத்தனை பேருக்கு தெரியும்? இவ்வளோ பேருக்கு தெரியுமா? சரி, சந்தோஷம். பழைய சர்ச்சு அதுதான். அதில் தான் நாங்கள் ஆராய்ச்சிட்டு இருந்தோம் ரொம்ப வருஷமாக. இல்லை மனுஷங்களாம் பொடி பையனாக நினச்சி தான் ஓடிக்கிட்டு அலைஞ்சான். என்கிட்ட இருக்குது ஃபோட்டோஸு வீடியோஸ்லாம் இருக்குது, வேணால் வாங்கி பாருங்கள். நீங்களாம் சின்ன பிள்ளைலாம் இருந்ததை பார்க்கணுன்னா அதில் இருக்குது. மூக்கு ஒடிச்சிக்கிட்டு இருந்ததெல்லாம் அங்கே இருக்குது. சரி, அப்போ அதை ஆரம்பித்தான். அவங்க அஸ்திவாரம் போட்டாங்க. அதில் ஆண்டவர் எங்களை கொண்டு வந்து என்ன செய்தார், சபையை கட்ட வைத்தார். சபையை என்ன செய்தார், கட்டு. இப்போ கெட்டும்போது எப்படி கெட்டுறோங்கிறதான் முக்கியம். அதை சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறார் பாருங்க. அதே 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து, போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவே அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. வேறே அஸ்திபாரங்கிறது என்னது, இயேசுதான். இயேசுங்கிற அந்த அஸ்திபாரத்தை தான் நம் சபையை என்ன செய்கிறோம், கெட்ட ஆரம்பிக்கிறோம். சரிதானா? இயேசுங்கிற யோசேப்புங்கிற அஸ்திபாரம் இல்லை, மரியாளுங்கிற அஸ்திபாரம் இல்லை, அல்லது வேறு ஒரு தூதர்கள் மிகாவேல் காப்ரியேல் அப்படிங்கிறவங்களுடைய அஸ்திவாரம் கிடையாது. அஸ்திவாரம் யாரு, இயேசு. அல்லேலூயா. அஸ்திவாரம் யாரு, ஹி இஸ் த ஃபவுண்டேஷன். அவர் தான் அஸ்திவாரம். இப்போ இது மேலே கெட்ட ஆரம்பிக்கிறேன். கெட்டும் பொழுது ஒவ்வொருத்தர் எப்படி கெட்டுறாங்களாம் பாருங்க. ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன் வெள்ளி வெளியேறப்பெற்ற கல், மரம் புல் வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால் அவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். நாளானது அதை விளங்க பண்ணும். ஏனெனில் அது அக்னியினாலே வெளிப்படுத்தப்படும். அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளது என்று அக்னியானது பரிசோதிக்கும். அவனவன் கட்டின அந்த வேலைப்பாடானது எத்தன்மை உள்ளது என்று அக்னியானது பரிசோதிக்கும். இப்போ அந்த சபையை கட்டப்படுகிறது. இந்த சபைங்கிறது பில்டிங் கிடையாது, கன்ஸ்ட்ரக்ஷன் கிடையாது. நல்லா கவனிங்க. இது எப்படி இருக்கலாம்? ஆனால் சபை தங்கத்தினாலும் கட்டப்படலாம், வெள்ளினாலும் கட்டப்படலாம், வெளியேறப்பெற்ற கல்லினாலும் அல்லது
மரம், புல், வைக்கோல் இதனால என்ன செய்யப்படலாம்? கட்டப்படலாம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அக்கினியினால் பரிசோதிக்கப்படும். அக்கினியினால், நெருப்பில் அழிஞ்சு போகாத ஒரு விலையேற பெற்ற பொருள்னா என்னது? பொன். இதை உருக்கும்போது என்ன செய்வாங்க? ராஜதிராவத்தில் போடுவாங்க, நெருப்பில் போடுவாங்க, ஒரு சட்டியில் வச்சு என்ன செய்வாங்க? கொதிக்க விடுவாங்க. அப்படியே நகையெல்லாம் உருண்டு 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 அதில் இருக்க செம்பெல்லாம் என்ன செய்யும்? போயிடும். செம்பு, மண், கல் எல்லாம் போயிடும். போயிட்டு அதுக்கு ஒரு உருண்டையாக என்ன செய்யும்? தங்கம் மட்டும்தான் இருக்கும். அதை சுற்றியில் வச்சு அடித்து என்ன செய்கிறாங்க? வட்டமாக இல்லை சதுரமாக செய்து ஒரு டைக்குள்ளே போட்டு நம்மளுக்கு என்ன செய்கிறாங்க? கையில் ஸ்கேன் பண்ணி பார்த்தோம்னா அதை கொண்டு போய் மெட்ராஸில் ஒரு ஸ்கேனர் இருக்குது ஒரு நகை கடையில். அந்த கடையில் கொடுத்தா அவன் சொல்கிறான், எங்கெங்கே இதை உருக்கி கொண்டு வந்தீங்க? அப்படியே 98% அவன் சொல்கிறான் 98% கோல்டாக இருக்குதுங்க, ஒரு இது இல்லை, பியூராக செய்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அப்படியே நினச்சிதான் 24 கேரட்டுக்குள்ள காசை நினச்சிதான் எனக்கு கொடுத்தாங்க. அவண்ட அளவு மாற்றி கொடுத்துருவாங்க. தங்கம் என்ன செய்யாது? அழிஞ்சு போகாது. உருகும், ஆனால் என்ன செய்யாது? அழிஞ்சு போகாது. அப்போ இந்த கட்டடத்தை கட்டும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, தங்கம் பொன்னினால் சபை கட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த பொன்னை உருவாக்க வேண்டுமானால் வேதம் என்ன சொல்லுகிறது? வாசி கேட்போமா? யோபு 23ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் அவர் என்ன சொல்கிறார்? வாசி கேட்போமா? யோபு 23ஆம் அதிகாரம் 10வது வசனம். யோபு 23ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பின், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். ஆமாண்ணா, பொன்னாக விளங்குவேன். நல்லா கவனிங்க. இந்த சபை தங்கத்தினால் கட்டப்பட்ட சபையாக இருக்க வேண்டுமானால் என்ன செய்யணுமா? ஏன்னா ஜேம்ஸில் யாக்கோபில் சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறாரு? சோதனையை சகிக்கிற மனுஷன் அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு தேவன் அவனுக்கு வைத்திருக்கிற ஜீவ கிரீடத்தை என்ன செய்வான்? அப்போ எனக்கு சோதனையே வரக்கூடாது, எனக்கு வேதனையே வரக்கூடாது, எனக்கு வியாதியே வரக்கூடாது, எனக்கு கண்ணீரே இருக்கக்கூடாது அப்படின்னா நீ இந்த சபை எப்படி இருக்காது? தங்கத்தினால் கட்டப்பட்ட சபையாக என்ன செய்யாது? மாறாது. என்ன செய்யாது? எப்படியும் வாழலாம், எப்படியும் இருக்கலாம். பாவம் செய்கிறவர்களையும் தேவன் மன்னிக்கிறார். பாவியை சிநேகிக்கிற தேவன். அதனால் நீ பாவம் செய்தாலும் நரகத்துக்கு போக மாட்ட. நரகம்லாம் ஒன்றும் கிடையாது. ஆண்டவர் அன்புள்ள தெய்வம், மோட்சத்தில் மட்டும்தான் வைப்பார், நரகத்திலே வைக்க மாட்டார். நீ எப்படியோ வாழ்ந்துட்டு போ, ஆனால் தசம பாத்தெல்லாம் எங்கே கொண்டு வந்துரு, எங்கே கொண்டு வந்துரு. சர்ச்சைக்கு நீ எந்த ஐக்கியத்தனம் பண்ணு, லஞ்சம் வாங்கு, எதை வாங்கு, நீ எப்படியோ வாழ்ந்து போயா. எவன் குடும்பத்தை அழிப்பியோ அழிச்சிட்டு, ஆனால் காசை மட்டும் எங்கே கொண்டு வந்துரு. சர்ச்சைக்கு இப்படின்னு சொல்கிறது பொண்ணில் உள்ள சபை கிடையாது. உனக்கு சோதனை உண்டு, வேதனை உண்டு, கஷ்டங்கள் உண்டு, கண்ணீர் உண்டு. வியாதியிலேருந்து விடுதலை ஆனையா? திரும்பியும் வியாதி உனக்கு உண்டு, சிக்ஷை உண்டு. உனக்கு சோதனை, நீ சோதனையை என்ன செய்யணும்? சகிக்கணும். இதுதான் டீச்சிங். இதை போதிக்கிற சபை தான் என்ன சபை? நீங்கள் ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட பிறகு இதெல்லாம் உங்களுக்கு வரக்கூடாதுங்களே. இப்படிலாம் வந்துச்சா? இயேசுவின் நாமத்திலே பொல்லாத பிசாசே இந்த விட்டு ஓடி என்னமோ உனக்கு வியாதி வந்துட்டுனா பிசாசு பிடிச்சிட்டான், உனக்கு இது வந்துட்டா செய்வனை வச்சுட்டாங்க. ஆண்டோடைய பிள்ளையாக இருந்தால் சோதனைகள் வந்தாலும் வேதனைகள், அதான் சொல்கிறாரு. நீங்கள் பைபிளை வாசித்து பார்த்தீங்கன்னா நல்லா செய்யணும். நீ எங்கே நடந்தாலும் எந்த பொல்லாப்புக்கும் நீ என்ன செய்ய மாட்டேன்? பயப்படவே மாட்டேன். பயப்படுவியா? யோபா தான் சொல்கிறாரு, வரட்டுமே, அழியட்டுமே, எல்லாம் என்னோடு போட்டுமே, அவர் சோதித்த பின்பு நான் பொன்னாக விளங்குவேன். என்ன சோதிக்கிறார், டெஸ்ட் பண்ணுறாரு. சோதனையை சகிக்கிற மனுஷன் ஹல்லேலூயா. பாக்கியவான் என்ன? ஐயோ உங்களுக்கு இவ்வளோ சோதனை அதை கொடுத்து வச்சவங்க அப்படின்னு சொன்னால் கன்னத்திலே பலார்னு என்ன செய்வான்? அடிச்சு போடுவான். இல்லை அப்படி தானே? ரொம்ப சோதனையில் சாவு வந்துட்டு, இழப்பு வந்துட்டு, நஷ்டம் வந்துடுச்சு, பிரதர் அப்படின்னு ஷேக்குன்னு கொடுத்துட்டு
எவ்வளவு சோதனை உங்களுக்கு வந்திருக்குங்க. உங்களை மாதிரி கொடுத்து வச்சவங்க யாரும் இல்லைன்னா எவனாவது ஏற்றுக்கொள்வானா? அடி தான் கிடைக்கும். என்ன அதானே ஃபேக்ட்டு, அதானே உண்மை. ஆனால் பைபிள் என்ன சொல்லுது? அவன் தான் கொடுத்து வைத்தவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரதர் என்ன பண்ணாரோ தெரியல, அவருக்கு வாய் கோணிட்டு போயிடுச்சு. பிரதர் என்ன பண்ணார் போல இருமிக்கிட்டே இருக்காரு, அவருக்கு நோய் வந்திருக்கு, அது வந்திருக்கு, இது வந்திருக்கு. யோ எது வரட்டியா, நான் கத்துறது என்ன செய்யாது, முன்னிலும் அதிகமாக என்ன செய்வேன், கத்துவேன். ஹல்லேலூயா, தேவனுக்காக எழுந்து நிற்பேன். சோதனை வரத்தான் செய்யும். வியாதியை கண்டு துவளாத. உனக்கு வரக்கூடிய போராட்டங்கள், கண்ணீர்கள், பிரச்சனைகளை பார்த்து பயப்படாத. தங்கத்தில் எழும்பின சபை அப்படின்னா எப்படி இருக்கணும்? சோதனையை சகிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். சோதனையை அதான் தங்க திருச்சபை. ஹல்லேலூயா. நாளைக்கு ஆண்டவர் வரும் பொழுது அக்கினியில் சோதிக்கும் போது இந்த சர்ச்சை எப்படி இருக்கும்? அட்லீஸ்ட் இங்கே ஒரு 200 பேர் இருந்தீங்கன்னா அதில் 20 பேராது நெருப்பில் போடுவார்ல, போடும்போது செம்பு கல் மண்ணெல்லாம் என்ன செய்யும்? இங்கே இருக்கு நிறைய செம்பு கல் மண்ணெல்லாம், அதெல்லாம் என்ன செய்யும்? சபையை ஆண்டவர் ஏற்படுத்தினார். அதை இப்போ என்ன செய்கிறாரு? உன்னை வந்து நீ இப்படி இரு, அப்படி இரு, இப்படி இரு இப்படின்னு சொல்லிட்டு உன்னை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி உன்னை மாற்றுறதுக்காக ஆண்டவர் என்னை ஏற்படுத்தலை, உன்னை வந்து உறுதிப்படுத்துவதற்காக. ஒரு ஸ்ட்ராங் பிலீவரா, நல்ல கிறிஸ்தவனாய். சில பேருக்கு ஃபோன் பண்ணி கெஞ்சுறேன். எதுக்கு? எனக்கு வந்து நிறைய காசை கொடுக்கணுங்கிறதுக்கா. எதுக்கு கூப்பிடுறேன்? எதுக்கு? கோயிலுக்கு சொல்கிறேன். நீ பரலோகத்துக்கு போகணும், நீ இருக்கிற சோர்ந்து போகாத உண்டு. அட பிரதர் இப்படி தான் சொல்கிறேன், அவருக்கு கஷ்டம் தான் தெரியும். சில பேர் சொல்லிடுவாங்க அவன் பிள்ளைக்கு வந்தால் தெரியும் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க. எல்லா வீட்லேயும் பிரச்சனைகள் உண்டு, எல்லா வீட்லேயும் கஷ்டங்கள் உண்டு, எல்லா வீட்லேயும் உத்தரவும் பிரச்சனை இல்லாதது. நான் என்ன ஏசாமி அங்கே நிற்கிறவன்? ஹலோ, என்ன கடவுள்னு சொல்கிறவங்களாம் யாருப்பா? எத்தனை வருஷம் இதை தனியாக யூடியூப்பில் கட் பண்ணி போட்டு என்ன இல்லை, இப்பெல்லாம் அந்த இதை மட்டும்தான் கட் பண்ணி போடுறாங்க. நான் கடவுள்னு சொல்கிறவங்களாம் எத்தனை பேர் இல்லையா? நல்ல பிள்ளைங்கப்பா, இது வரைக்கும் உத்தமமாக இருக்கீங்க. சரி, நான் வந்து கடவுள் இல்லை, நீ எப்படியோ அப்படிதான். நான் உனக்கு என்ன கஷ்டம் இருக்கோ அந்த கஷ்டம் எனக்கு, உனக்கு என்ன கண்ணீர் இருக்கோ அந்த கண்ணீர் எனக்கு, அந்த பாதையில் நான் என்ன செய்கிறேன், போயிட்டு தான் இருக்கு. எல்லா வேதனைகளும் உண்டு, வியாதி, கண்ணீர், கவலை, கஷ்டம், பிரச்சனை எல்லாம் இருக்குது, எல்லாம். ஆனால் அதன் மத்தியிலும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு தேவன் எனக்கு கற்றுக் கொடுக்க, அதைத்தான் உனக்கு நான் என்ன செய்கிறேன், கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கிறேன். அல்லேலூயா. ஆகவே சோதனையை சகிக்கிற மனுஷன்தான் உத்தமன்ட்டு. நீ உத்தமனாய் விளங்க வேண்டுமானால் உனக்கு வரக்கூடிய சோதனைகளை சகிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கான போதனைக்கு நீ என்ன செய்யணும்? ரெண்டாவது பாருங்க, வெள்ளி இல்லை அப்படி தானே? வெள்ளியில் சபையை கட்டுறாங்க. வெள்ளி என்பது வேதத்தில் சொல்லும் பொழுது, யாத்திராகமத்தில் 38ஆம் அதிகாரம் இதெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த வெள்ளிக்கு முதலிடம் கொடுக்காங்க. என்ன கொடுத்தாங்கன்னா, அந்த சபையை ஸ்ட்ரக்சராக ஒரு தோற்றத்தில் நிறுவும் பொழுது இந்த வெள்ளியில் தான் அதனுடைய ஆதாரங்களை நிறுத்தினார்கள். வெள்ளியில் தான் எதை நிறுத்தினாங்க? அதனுடைய ஆதாரங்களை நிறுத்தினார்கள். அதுக்கு ஒரு புதிய ஏற்பாட்டு காலத்தில் வரும் பொழுது இந்த வெள்ளி என்னாச்சுது? காசாக மாறுச்சு. எப்படி மாறிச்சது? யூதாசே ஆண்டவரை காட்டி கொடுக்கும் பொழுது எத்தனை வெள்ளி காசு? 30 வெள்ளி காசுக்கு ஆண்டவர் நினைச்சுதான் காட்டு. ஒன்று ஆதாரம், இன்னொன்று ஃபைனான்ஸ். சரிதானா? பணம். என்னது? பணம். அதாவது உன் விளைவினாலும் உன் விளைவின் முதற் பலனினாலும் கர்த்தரை என்ன செய்யணுமா? சிலர் என்ன செய்வாங்க, தங்களை வந்து கர்த்தருக்கு முழுசுமாக அர்ப்பணித்து சில காரியங்களை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் சபைக்கு எப்படி விளங்கணும்னு நினைப்பாங்க. எப்படி இருக்கணும்? தூணாக இருக்கணும். எப்படி இருக்கணும்?
அதுக்காக ஏதாவது ஒரு பில்லரை பிடிங்கிட்டு அதில் போய் இப்படியே பிடிச்சிக்கிட்டு நிற்காத. தூண்னா என்ன? சபையில் முக்கியமான காரியங்களை செய்வதற்கே நிச்சயவாங்க அவங்க தூணா நிற்பார்கள். சபையினுடைய முக்கியமான காரியங்கள், தங்களுடைய பொருளை எல்லாம் நிச்சயவாங்க கர்த்தருடைய பணிக்காக செலவழிப்பார்கள். எங்கெங்கே ஊழியம் நடக்குது அந்த ஊழியங்களுக்கு கொடுப்பாங்க, மிஷினரி பணிகளுக்காக கொடுப்பாங்க. கர்த்தருடைய உண்மையான பணிகள் எங்கே நடக்குதோ அங்கே நிச்சயவாங்க. இங்கேயே கொண்டாந்து போட்டுக்கிட்டு இருக்கிறது இல்லை. எல்லாம் கவனிக்கணும். கர்த்தருடைய பணிகள் வட இந்தியாவில் மிஷினரி பணி நடக்குது, கர்த்தரை அறியாதவங்க மத்தியில் நடக்குது, இல்லை யாரோ ஒருத்தர் மூலமாக அந்த பணி என்ன செய்யுது நடைபெறுது, நம்மளுக்கு கொடுக்க தெரியல அப்படின்னு சொன்னால் அந்த மிஷினரி பணிக்காக நம்ம என்ன செய்கிறோம். சில பேர் என்கிட்ட கொண்டாந்து கொடுப்பாங்க, பிரதர் இந்த ஊழியக்காரருக்கு காணிக்கை கொடுங்க. எது கொடுக்கணும்? ஏதோ நீங்கள் விரும்புகிறது கொடுங்க. நான் உடனே என்ன செய்வேன், திஸ் மணி இஸ் ஃபார் மிஷினரி ஒர்க் அப்படின்னு போட்டுருவேன். ஒரு சபையில் உள்ள ஒரு விசுவாசி மூலமாக எதுக்கு போகுது? மிஷினரிகள் என்ன செய்யப்படுறாங்க. ஆமாம், உன்னுடைய ஜபம், உன்னுடைய காணிக்கை எதை தாங்கணும்? உண்மையான ஊழியங்களே என்ன செய்யணும்? தாங்கணும். கர்த்தருக்காக உழைக்கக்கூடிய பணிகளே என்ன செய்யணும்? தாங்கணும். இங்கேயே போட்டு இதே வளர்த்துக்கிட்டேன்னு சொல்லலை. உன் சபைக்கு கொடுக்கணும், அதே நேரத்தில் மற்ற உண்மையான ஊழியங்களுக்கு என்ன செய்யணும்? நீ உதவி செய்ய வேண்டும். சில ஊழியக்காரங்க கேட்பாங்க, பிரதர் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, பிரதர் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, பாஸ்டர் என்னால் இந்த சபையை இவ்வளோ தூரம் கட்ட முடியல அப்படின்னு சில நேரம் கேட்பாங்க. ஆண்டவர் எனக்கு மனசில் எவனா அவங்களுக்கு நான் என்ன செய்கிறேன், சபை கட்டுறதுக்கு நான் என் தனிப்பட்ட விதத்தில் நான் என்ன செய்வேன், உதவி செய்வேன். உதவி என்ன செய்வேன், நம்ம சபையே கட்டிக்கிட்டு இருக்கிறதில்ல, மற்றவர்களுக்கும் ஏழை ஊழியர்களுக்கு உண்மையாக இருக்கக்கூடிய ஊழியர்களை அறிந்து நீ என்ன செய்யணும், கொடுக்க வேண்டும். பணத்திற்காக வாழக்கூடியவனுக்கு நீ கொடுத்தன்னா அதில் என்ன கிடையாது, பயன் கிடையாது, பயனே கிடையாது. ஆனால் கர்த்தருடைய உண்மையான பணிக்கு நீ என்ன செய்யணும், கொடுக்க வேண்டும். உண்மையான பணிக்கு நீ என்ன செய்யணும், கொடுக்க. வெள்ளி சபை எப்படி தாங்கிச்சோ அதே போல் சில சபைகள் மற்ற ஊழியங்களை தாங்கக்கூடிய சபைகளாக என்ன செய்யும், மாறும். அதுதான் என்ன சபை, வெள்ளியினால் கட்டப்பட்ட மூணாவது ஒரு சபையை சொல்கிறார் அவர். அது சோதிக்கப்படும் பொழுது வெளியேறப்பெற்ற கல், வெளியேறப்பெற்ற கல், சரிதானா? வெளியேறப்பெற்ற கல்லை பற்றி ஆண்டவர் சொல்லும்போது என்ன சொல்றார் பாருங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 28ஆம் அதிகாரம் 16வது வசனம் வாசி கேட்போமா? ஏசாயா 28ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன், இதோ அஸ்திபாரமாகிய ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டதும் வெளியேற பெற்றதும் வெளியேறப்பட்டதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூலை கல்லாய் இருக்கும், மூளைக்கல்லாய் இருக்கும், விசுவாசிக்கிறவன் பதறான். விசுவாசிக்கிறவன் பதறான். அஸ்திபாரம் என்னைக்குமே நினைச்சுக்கிடு. அதாவது கல், அதாவது மூணாவது சொல்லும்போது அவர் என்ன சொல்றாரு, அந்த கல்லை பற்றி சொல்றார். வெளியேறப்பெற்ற கல், வெளியேறப்பெற்ற, அதுதான் யாரு, கிறிஸ்து. அதான் யாரு, ஆமாம், மூளைக்கு அது என்னச்சிட்டான், தலைக்கல்லாய் மாறி. நம்முடைய அஸ்திவாரம் எங்கே போடப்பட்டிருக்குதோ அந்த அஸ்திவாரம் என்ன செய்யக்கூடாது, மாறவே கூடாது. அந்த அஸ்திவாரம் மாறாமல் இருக்கிற சபை தான் தேவனால் கட்டப்பட்ட சபை. தேவனால் கட்டப்பட்ட சபை. ஒன்று சோதனையை சகிக்க வேண்டும், ரெண்டாவது சப்போர்ட்டிவ் கிறிஸ்டியன். சப்போர்ட்டிவ் கிறிஸ்டியன் அப்படின்னா என்ன, ஊழியங்களை தாங்கக்கூடிய கிறிஸ்தவர்கள். மூன்றாவது கிறிஸ்துவாகிய அந்த கல்லின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்ட சபை. அல்லேலூயா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மரம், புல், வைக்கோல், இல்லை அப்படி தானே, மரம், புல், வைக்கோல். இதை பற்றி ஆண்டவர் சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, 1 பேதுருல வாசிக்கும் பொழுது 1ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசி கேட்போமா? 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 24வது வசனம். மாம்சமெல்லாம் புல்லை போலவும், மாம்சமெல்லாம் புல்லை போலவும், மனுஷருடைய மகிமை எல்லாம் புல்லின் பூவை போலவும் இருக்கிறது. மனுஷருடைய மகிமை எல்லாம் புல்லின் பூவை போலவும் இருக்கிறது. அதாவது பூவும் உதிர்ந்தது. ஒரு நல்ல புல் உதிர்ந்து பூ நிச்சயம் உதிர்ந்து போவோம். நிச்சயம் நல்லா கவனிங்க. புல்லை பற்றி ஆண்டவர் என்ன சொல்றாரு, புல் என்பது மனிதனுடைய
மேன்மை, மனிதனுடைய மேன்மை. தன்னை மேன்மைப்படுத்தும்படியாக தன்னை எக்ஸ்போஸ் பண்ணுறவங்க, தன்னை எங்கள் மூலமாக இப்படியெல்லாம் நடந்தது, எங்கள் மூலமாக ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்தார், எங்கள் மூலமாக அந்த அற்புதத்தை செய்தார், இந்த அற்புதத்தை செய்கிறவர் அவர். நீ உன்னை பிரபலப்படுத்துவதற்கு நீ என்ன செய்யாத, ஒரு நாள் முயற்சி பண்ணாத. முயற்சி பண்ணுறவன் யாரு? உன்னை நீ மேன்மைப்படுத்தாத. நீ இங்கே இருந்து சபையில் நீ அபிஷேகம் பெற்று ஒரு தீர்க்கதரிசியாக மாறினா கூட உன்னை நீ என்ன செய்யாத. ஐயோ பாஸ்டரோட நான் பெரிய ஆள் ஆகிட்டேன், இனிமேல் இந்த சர்ச்சில் இருக்கக்கூடாது, ஆண்டவர் என்கிட்ட நேற்று பேசிட்டாரு, நான் வேற ஒரு சர்ச்சுக்கு என்ன செய்கிறேன், போயிடுறேங்க. சும்மா என் சபை அப்படி, என் சபை இப்படி ஸ்தோத்திரம் பண்ணுது, என் சபை அற்புதம் செய்து, நான் தான் பெரிய ஆள், நான் நகையை கட்டிட்டேன், நான் நகை போட்டிருக்கேன் என்று தேவண்ட சொல்லி உன்னை நீ மேன்மைப்படுத்தினால் நீ யாரு? அக்கினி வரும்போது உன்னை சுட்டெரிச்சிடும், இருக்கவே மாட்டேன். அப்படிப்பட்ட ஊழியக்காரனும் இருக்க மாட்டான், அப்படிப்பட்ட விசுவாசியும் இருக்க மாட்டான். அதான் சொன்னார், மரம் புல்லு வைக்கும். அது எப்படி கட்டலாம்? தங்கத்தை சம்பாதிச்சு கட்டுறது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் மரத்தாலையும் புல்லாலையும் வைக்கலாலையும் கட்டணும்னா 4 கட்டு வாங்கி என்ன செய்யலாம், மொட்டனே என்ன செய்யலாம், கட்டிடலாம். ஓஹோன்னு என்ன செய்யும், மாறும். சபையினுடைய எண்ணிக்கை பெரிதல்ல, உன்னுடைய கவுண்டிங் பெருசு இல்லை, உன்னுடைய ஆடம்பரமான இந்த வருகை பெருசு அல்ல. எப்படி மாற வேண்டும்? பொன்னான வெண்கலமான கல்லின் மேல் அஸ்திவாரம் போட்ட சபையா என்ன செய்யணும்? நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே எங்கள் சபை உம்முடைய சபையா என்ன செய்யணும், மாறணும். பொன்னான சபையா என்ன செய்யணும் கேட்கலாமா ஆண்டவர்கிட்ட? அது மட்டும் இல்லைப்பா, எங்கள் தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சபைகள், எங்கள் இந்தியா தேசத்தில் இருக்கக்கூடிய சபைகள் இப்படிப்பட்ட பொன்னான சபைகளாய் மாறணும்ப்பா. அக்கினி சோதிக்கும் பொழுது அது ஒரு மனவாட்டி சபையாய் உம்மோடு கூட வந்து சேரக்கூடிய பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளணும். எவ்வளவு சோதனைகள் வந்தாலும், யோபுவுக்கு வந்ததை போல வேதனைகள், பாடுகள், உபத்திரவங்கள் வந்தாலும் உண்மை நாங்கள் மறுதளிக்க மாட்டோம், உங்களை நாங்கள் விட்டுற மாட்டோம், உங்கள் அஸ்திவாரத்தில் உறுதியாக இருப்போம். சொல்லலாமா ஆண்டவரை பார்த்து? எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரே எங்கள் சபையை பரிசுத்தமாக்குங்க, இது பொன்னாய் மாற்றுங்க ஆண்டவரே. உங்கள் மேலே அஸ்திவாரம் போடப்பட்ட சபை இது கட்டப்பட்டு கொண்டு இருக்கிறது. எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை தாங்க. இந்த சபைக்கு ஒரு தூணாய் விழுங்கணும். எங்கள் பணம் எல்லாம் ஆண்டவரே, எங்கள் ஃபைனான்ஸ் எல்லாம் உடைய ஊழியத்திற்கு பயன்படணும் ஆண்டவரே. மிஷனரிகளை நாங்கள் தாங்கணும், ஊழியங்களை தாங்கணும், ஊழியர்களை தாங்கணும் ஆண்டவரே. மற்றவர்களுக்கு நாங்கள் உதவி செய்யணும், மற்ற ஊழியங்களை மதிக்கணும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட வெள்ளியினால் கட்டப்பட்ட சபையாய் மாற்றுங்க. கல்லாகிய உங்க மேல அஸ்திவாரம் போடப்பட்ட வெளியேற பெற்ற கல்லை சீயோனில் வைக்கிறேன்னு சொன்னீங்களே, அந்த வெளியேற பெற்ற சபையாய் எங்க சபை மாறட்டும். கடைசி நாள் அக்கினி சோதிக்கும் பொழுது ஆண்டவரே அது நிலை பெற்று இருக்கக்கூடிய, உங்ககிட்ட ஒரு நல்ல சர்டிஃபிகேட் பெறக்கூடிய ஒரு சபையாய் மாறணும்ப்பா. எங்கள் சபை அப்படி மாற்றுங்கப்பா கேட்போம்மா. எங்களை அப்படிப்பட்ட ஒரு விசுவாசியாய் மாற்றுங்க. நாங்கள் அந்த சபையில் எரிந்து போகக்கூடாது. எங்களுடைய கனம் அல்ல, எங்களுடைய மேன்மை அல்ல, எங்களுடைய மகிமை அல்ல, நீங்கள் கொடுக்கக்கூடிய உபத்திரவங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை எங்களுக்கு தாங்க. இப்படி ஊழியத்தை தாங்கக்கூடிய ஒரு விசுவாசியாய் என்னை மாற்றுங்க. உங்கள் மேலே அஸ்திவாரம் போடப்பட்ட ஒரு சபையில் நான் வாசம் பண்ணணும். எங்கள் சபை எப்பொழுதும் உண்மையில் அஸ்திவாரம் போடப்பட்டதா இருக்கணும். ஒரு மனிதனில் அல்ல, ஒரு மனிதனுடைய போதனையில் அல்ல, இயேசுவாகிய உங்கள் மேலே அஸ்திவாரம் போடப்பட்ட ஒரு சபையாய் காணப்படணும்னு சொல்லுவோமா? அன்பு தகப்பனே, இந்த நாளில் எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். எங்களோடு கூட பேசி இருக்கிறீங்க, சபையின் மேன்மை குறித்து எங்களுக்கு விளக்கி காட்டினீங்க. ஆண்டவரே, நீங்க விலைக்கரையும் கொடுத்து பெற்றுக்கொண்ட சம்பாதித்த சபை ஆண்டவரே, இதை அல்லல் தட்டாதபடி, இதை அசட்டை பண்ணாதபடி
சபையில் ஆண்டவரே நாங்கள் ஒரு பொன்னாய் விளங்கணும்ப்பா, ஒரு வெள்ளியை போல தூணாய் விளங்கணும், ஊழியங்களை ஆதரிக்கணும், ஊழியங்களை தாங்கணும். உண்மையில் அஸ்திவாரம் போடப்பட்ட பிள்ளைகளாக எங்களை மாற்றுங்க. அப்படிப்பட்ட கிருபை எங்களுக்கு கொடுப்பதற்காக ஸ்தோத்திரம். எங்களை பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன் ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக, ஆமேன். தேவ ஆசீர்வாதத்தோடு அடியாரை அனுப்பும் வார்த்தை என்னும் அப்பத்தாலே பொசித்து வளர்ப்பையும் இப்போதும் மை தேடி வந்து மனதார போற்றினோம். லோகத்தில் கழித்து உம்மை வாழ்த்தி தொழுவோம், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. God bless you, amen.